शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। वेदमनुष्याचार्योऽन्ते वासुमनुषास्ति सत्यं वद धर्मं चर स्वाध्यायान्मा प्रमद आचार्याय प्रेमजनमावस्य प्रजातन्त्रं नागच्छेति सत्यान्न प्रमुदितव्यं धर्मान्न प्रमुदितव्यं गजान्न प्रमुदितव्यं भूतेन प्रमुदितव्यं स्वाध्याय प्रवचनाभ्यान्न प्रमुदितव्यं मातृदेवो कार्याभ्यान्न प्रमुदितव्यं मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव अतिथिदेवो भव यान्यनवस्यानि कर्माणि तानि सेवितव्यानि नो इतराणि अन्यस्माकं सुचरितानि तानि सुयोगवाक्यानि न इतराणि एकेकात्मक्षेयागन्तो ब्राह्मणाः तेषां दयासनेन पश्यतिरव्यं श्रद्धया देयम् अश्रद्धया देयम् क्रिया देयं क्रिया देयं धिया देयं संविदा देयम् अतिरिते कर्मचिकित्सा वा वृक्षचिकित्सा वा स्यात् एतत्र ब्राह्मणाः संवर्षिणः युक्ताः अलोक्ता कर्मकामांसुः यदा वेद अप्रवर्तेरन् तदा तत्र वर्तेताः अदाद्याख्यादेषु ये तत्र ब्राह्मणाः संवर्षिणः युक्ताः अलोक्ता कर्मकामांसुः यदा तेषु वर्तेरन् तदा तेषु वर्तेताः एष आदेशः एष उपदेशः एषा वेदोपनिषत् एतदनुशासनम् एवमुपासितव्यम् एवमुपैतदुपार्थम्। तैत्तिरीयोपनिषत् दीक्षावली ஏகாதசார்வாகம் பாஷ்யவாக்கியம் பார்த்துருக்கோம். இந்த அனுவாதத்துக்கு ரொம்ப ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம சாதாரண லோகத்துல நம்ம பார்த்து நமக்கு தெரிஞ்சதான சாமானிய தர்மங்கள் அவைகள் இங்க சொன்ன அளவு வேற எங்கேயும் இல்லை. நமக்கு நம்ம மதத்து சனாதன தர்மத்துல பிரமாணங்கள் என்ன முதல்ல தெரியும். ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் இது மூணு நமக்கு பிரமாணம். முதல் பிரமாணம் ஸ்ருதி. ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கோ அதை கேள்வி கேட்காம அப்படியே பண்ணணும். அடுத்தது ஸ்மிருதி. ஸ்மிருதி எதை ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்னா, ஸ்ருதிக்கு விரோதம் இல்லாததான ஸ்மிருதியாக தான் பூர்வீமாசையும் தீர்மானம் பண்ணிட்டா வேதாந்தத்திலையும் இந்த விஷயத்தை பரீட்சை பண்ணிருக்கோம். ஸ்மிருதியில பரஸ்பர விரோதம் இருக்கிறதுனா அதுக்கும் பலாவல விசாரம் பண்ணி அப்படின்னு இருக்கு. மூணாவது சிஷ்டாச்சாரம். பெரியவான என்ன பண்றான்னு பார்த்து நம்ம அதுபடி பண்றோம். இப்ப எல்லாமே புத்தகத்தில் இருக்காது. ஆத்துல பெரியவா சொல்றது நம்ம வம்சத்துல இருக்கிறார், ஊர்ல பெரியவா, அதை வச்சு நம்ம பண்றோம். இதுல இந்த சிஷ்டாச்சாரம் ஸ்மிருதிக்கு விரோதமா இருந்தா என்ன பண்றது, ஸ்ருதிக்கு விரோதமா இருந்தா என்ன பண்றது? ஏன்னா இப்ப நம்ம லோகத்தை எப்படி பார்த்துருக்கோங்க, சிஷ்டாச்சாரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அப்படிதான் முடியுது. ஏன்னா எல்லாராலையும் ஆரம்ப காலத்துல ஸ்ருதியை முழுக்க பார்த்து பரீட்சை பண்ண முடியாது. ஸ்மிருதி கிரந்தங்கள் என்னன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆத்துல பெரியவா சிஷ்டா அவங்க இருக்கு அப்படின்னா அதை பார்த்து அப்படியே பண்றோம். அது நியாயமும் கூட. ஆனா இந்த இந்த விஷயங்களை பத்தி இங்க ரொம்ப தெளிவா சொல்றது. எந்த இடத்துல ஸ்ருதி பிரமாணம், எல்லா இடத்துலையும் ஸ்ருதிதான் பிரமாணம், அந்த மாதிரி கேட்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஸ்ருதிதான் பிரமாணம். அதுக்கப்புறம் ஸ்மிருதி, அதுக்கப்புறம் சிஷ்டாச்சாரம் சொல்ற மாதிரி சிஷ்டாச்சாரம் பிரமாணம்னு யார் சொல்லி கொடுத்தா? இப்போ நான் ஆத்துல தெரியலான்னு வச்சுக்கோங்க, அதுல மற்றவர்கள்லாம் பார்த்துட்டு தெரியவா பண்றதை பண்ணணும் அப்படின்னு நான் மிரட்டினேங்க. அதுல ஒரு காரணம் இருக்கு. எனக்கு விரோதிச்சுட்டு போகக்கூடாதுன்னு ஒரு சுய லாபம் இருக்கு. அதை வச்சுட்டு நான் உபதேசம் பண்றேன். இப்போ கிருஷ்ணாச்சாரத்தை பண்ணணும், அதை நம்ம அனுசரிக்கணும்னு கிருஷ்ணா சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை எப்படி நம்ம பிரமாணமா எடுத்துக்க முடியும்? அவ தன்னுடைய சுய லாபத்துக்காக சொன்னான்னு எடுத்துக்கலாம் போது. அப்போ அவ தனக்கு அனுகூலமா சொல்லுங்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசியிருக்காங்க. மனுஷனுக்குன்னா பிராமணாலாம் தனக்கு வேண்டிய மாதிரி எழுதிட்டார். மனு பிராமணன் இல்லைன்றது சர்ச்சைன்றது வேற விஷயம். அந்த பிராமணனை பத்தி என்னதான் சொல்லியிருக்கிறது வரைக்கும் பூத படிக்கிறது. இப்ப அதனால என்ன இருக்கு, நமக்கு அவவா தனக்கு அனுகூலம். இப்ப கிருஷ்ணாச்சாரம் பிரமாணம்னு நம்ம லோகத்துக்கு சொன்னதா வேதம் உங்களுக்கு கிருஷ்ணாச்சாரம் பிரமாணம்னு காட்டும்போது அது இந்த காட்டு
கிருஷ்ணாச்சாரியர் எப்படி பிரமாணங்கள் வந்து வேதம்னு கேட்டாரு. இது ரொம்ப முக்கியமான இடம். அதே போல நமக்கு சந்தேகம் வர இடத்துல இன்னைக்கு ஒரு காரியம் பண்றோம், அதுல ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா எப்படி தீர்மானம் பண்ணும்? எல்லாராலையும் வந்து ஸ்ருதி கிரந்தங்கள் ஸ்ருதியை பார்த்து வேத பாஷ்யங்களை பார்த்து தர்மசாஸ்திரத்தை விசாரம் பண்ணி அர்த்தம் பண்ணிக்க முடியுமா? முடியாது. அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஜன்மான கிடைக்கும். அதெல்லாம் வயசாயிடுமே இல்லைன்றது இல்லை. ஜன்மான கடைசி வரைக்கும் தர்மத்துடைய சுரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விடாம முயற்சி பண்ணிட்டுருக்கோம். ஆனா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியாது. தர்மம் வந்து பரமசூக்ஷ்மமானது. அப்ப அது வரைக்கும் நமக்கு வரக்கூடியதான அந்த ஆச்சார விஷயங்கள்ல விவகார விஷயங்கள்ல வந்து என்ன சந்தேகங்களை எப்படி போக்குறது? இதை வந்து இந்த இடத்துல சொன்ன அளவுக்கு மற்ற வேத பாகங்கள்ல அந்த அளவு தெளிவா இல்லை. ஸ்ருதியில சொல்லியிருந்தாங்க நமக்கு இந்த அளவுக்கு அது இந்த வேதத்திலேயே சாட்சாத் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுனால இந்த சிக்ஷாதியில ஏகாதசி பண்றது ரொம்ப விசேஷம். அதனால இது நம்ம பாஷ்யத்தோட சேர்த்து பார்ப்போம். இங்க இது வரைக்கும் என்ன இருக்கு? கர்மாக்கு வேண்டியதான உபாசனை, கர்மாங்கமான உபாசனைகள் சுத்த சுத்திக்காக சொல்லியாச்சு. சகுன உபாசனையும் சொல்லியாச்சு. இந்த உபாசனைகள் அனுஷ்டானம் பண்றதுதான் இவன் சுத்த சுத்தி வந்து காலக்கிரமத்தில் இவனுக்கு இதுக்காக நிர்குண வித்தியைக்கு இவன் யோகியதையை சம்பாதிப்பான் அப்படின்ற அபிப்பிராயம் எடுத்து வந்தாரு. கர்மாவே வேண்டாம்னா இந்த கர்மாவை கண்டிப்பா பண்ணணும். சுவாத்தியாய பிரவச்சனாத்தியம் இதெல்லாம் என்ன சொல்லி இதுக்கு நமக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடு. இப்ப வேதம் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிறது. இது வரைக்கும் சாதாரணமா படிச்சு அந்த வேதமானது இப்போ வந்து ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு கான்டெக்ட் உருவாக்கிது. இது என்ன கான்டெக்ட் அப்படின்னா, அத்தியனம் முடிஞ்ச பிறகு அந்த அத்தியன கடைசியில அந்த குருவானவர் அத்தியாபகரானவர் அந்த மாணவர்களுக்கு எல்லாம் அப்பா நீ படிக்க வேண்டியதெல்லாம் படிக்க, இனிமே இதெல்லாம் பண்ணு அப்படின்னு வந்து உபதேசம் பண்றது போல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குன்னு சொல்றது. சாதாரணமா வந்து காசு அடிக்கடி கான்வெகேஷன் அப்படின்னு சொல்லி அது போல அந்த கான்வெகேஷன் அவன் வந்து எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ் படித்தவளா இருக்கும், பிசிக்ஸ் படித்தவளா இருக்கும், லிட்டரேச்சர் படித்தா எல்லாம் ஒன்னான கான்வெகேஷன் ஒரே ஆளுங்க தான் உட்காந்துருப்பார். ரொம்ப தெளிவாக கூப்பிடுவார் இந்த கான்வெகேஷன் இன்ட்ரெஸ்ட். அவன் வந்து ரொம்ப பொதுவான விஷயங்கள் அப்பா நீங்கெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு எப்படி நாளையிலேருந்து சமுதாயத்துக்கு உபயோகப்படுற மாதிரி நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற கான்வெகேஷன் பேசிட்டு அதுபோல அதையும் முடிக்காது. எல்லா கர்மாக்களும் முடிக்காது, வேதமும் முடிக்காது, உபாசனைகளும் முடிக்காது. இதுக்கு மேல வந்து இங்க வரப்போகுது, வேதாந்தம் வரப்போகுது. அதற்கு முன்னாடி இவன் அத்தியனம் முடிச்சுட்டான்னு இருக்குது. அந்த சமாவர்த்தனத்துக்கு முன்னாடி அத்தியாபகர் ஒரு சிஷ்யனுக்கு என்ன உபதேசம் பண்ணுவாருன்னு மனசுல வாங்கிட்டு சுத்தி வந்து அந்த விஷயங்கள சொல்லுது. அதாவது இப்ப நம்ம எப்படி உள்ள பேசிக்கணும்னா, நம்ம நிறைய படிக்கிறோம், லௌகிகமா நிறைய படிக்கிறோம். வேதம் படிக்கணும், லௌகிகமான விஷயங்கள் நிறைய படிக்கிறது. வாழ்க்கை எப்படி நடக்கணும் இதுவரைமே யார் சொல்லி கொடுத்தா? நமக்கு இதுதான் இன்னும் வாழணும் அப்படின்னு படிச்சு முடிச்சதுக்கு நமக்கு யார் சொல்லி கொடுத்தார்? படிக்க படிக்கிறது பிறந்தாலோ இல்ல விசேஷமாகவோ ஏதோ ஒரு உத்தியோகம் நடந்தது. எது இருந்துதான் நமக்கு நிறைய பணம் வருமோ அதுக்கு போலதான வேலையை பார்க்கறது. அதுக்கு தகுந்தது போல வேஷ பாஷைகளை மாற்றிட்டு வாழ்க்கையை எப்படி ஓட்டி இருக்கணும். வாழ்க்கைன்னா இப்படிதான் வாழணும். உபநயன தண்ணி வாத்தியார் சொல்லியிருக்காரு. அது சொல்லும்போது அந்த வேகத்துல அவரும் நிறுத்தி சொல்லிக்க மாட்டார். அப்பா வந்து வந்தவாழ கவனிக்கணுமேனு ஒரு பயம் இருந்திருக்கும், பையனுக்கு எப்படா உருவாக்குற மாதிரி இருந்திருக்கும். அன்னைக்கு சொன்ன எந்த உபதேசம் மண்டையில இருக்காது. இது வந்து நமக்கு வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அந்த இது வேறு சொல்லக்கூடியதான வார்த்தைகள்லாம் பார்க்கணும். ஆதேச, உபதேச, அனுசாசனம் இதெல்லாம் ரொம்ப கனமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சொல்றது. வேதம் அனுமதிய ஆச்சாரியோ அந்தேவாசனம் அனுசாசி நம்ம சந்தர்ப்பத்தை உருவாக்கின்னு சொல்றது. வேதம் அனுமதிய அவனுக்கு வேதத்தை சொல்லி கொடுத்துட்டு ஆச்சாரிய அந்தேவாசனம் அந்த சிஷ்யனுக்கு அனுசாசி. இங்க அனுசாசினா அத்தியனத்துக்கு அவனுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்த பிறகு சாட்சி அவனுக்கு கட்டளை இருக்கிறார். என்ன சொல்றாரு? முதல்ல சத்தியம் என்பத உண்மையை பேசு அப்படின்னு. உண்மை பேசுன்றது முதல்ல சொல்லிட்டோம்னா அதெல்லாம் வந்து முதல்ல தெரிஞ்சிருக்காதோ, முன்னாடியே சொல்லியிருக்கு. சத்தியவசனத்தெல்லாம் பற்றி அங்கங்க வேதத்தை சொல்லியிருக்கு. இருந்தாலும் இங்க வந்து சத்தியவசனம்ன்றது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கு. அனுசாசின்னு சொன்னதுனால இதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். வேதமனுக்கே கேவனாதி கர்த்தவியதா உபதேசாரம்ப
பிராக் பிரம்ம விஜயானாது நியமேன கர்த்தவியானி. பாஷத்தை பார்க்கிறேன், நியமேன கர்த்தவியானி. இது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய நியம விதி. இந்த விதியை நம்ம உல்லங்கனம் பண்ணோமே ஆனால் தோஷம் வரும். நியமேன கர்த்தவியானி சௌத ஸ்மார்த்த கர்மானி நிச்சயமாக்கள். இதுக்கு மேல நம்ம பண்ண வேண்டியதான் சௌத கர்மாக்கள், ஸ்மார்த்த கர்மாக்கள் எவைகளை நாம் அவசியம் பண்ண வேண்டுமோ. அது ஞானத்துக்கு வந்து கர்மா சம்பந்தமே இல்லைன்னு முன்னாடியும் சொல்ல பின்னாடியும் சொல்ல போறது. இப்ப என்ன அப்படின்னா, நீங்க உனக்கு இன்னும் ஞானம் வரல, ஞானம் வரல, இவைகள்லாம் பண்ணணும். அதை அடிச்சு சொல்லிட்டே இருக்கிறாரு. அனுசாசனத்துடைய புருஷ சம்ஸ்காரார்த்தத்வா. இந்த அனுசாசனம்ன்றது வந்து புருஷ சம்ஸ்காரம் பண்றதுக்காக. சம்ஸ்காரம்னா குணாதானம் தோஷ நிவர்த்தனம் வா. அவனுக்கு வந்து இருக்கக்கூடியதான ஒரு குணத்தை ஏற்றி வைக்கிறது, இல்ல தோஷத்தை போக்குறது. குணாதானம் இருக்கிற தோஷத்தை போக்குறது, தோஷ நிவர்த்தனம் வா. சம்ஸ்கிருதத்தை விசுத்தத்தை ஆத்மஜானம் அந்தத்தையும் உற்பத்தியே. யாரு சம்ஸ்கிருத புருஷனா இருக்கானோ, மனசு சம்ஸ்காரத்தோடு இருக்கானோ, அவனுக்குதான் ஆத்ம ஜானமானது சொன்ன உடனே புரியும். அந்தத்தை பொருந்தும். இல்ல மேலோட கேட்டா கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் வந்ததுன்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு முதல்ல நம்ம காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு போயிடுவாங்க. அதுதான் தபசாகல் மட்டம் சந்தி அப்படின்னு இந்த வாக்கியங்கள்லாம் உதாரணம் பண்றாரு. அத வித்யோத்பத்தியம் அனுஷ்டேயானி கர்மானி. எனக்கு ஆத்ம ஞானத்துக்கு நான் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்குது. வேதாந்த சிரவணம் பண்றவா எல்லாருக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. எனக்கு இன்னும் ஞானமே வரலையே, நான் வரலையே, நான் என்ன பண்ணோம்? பிரஸ்தானத்திலே வருஷம் முழுக்க கேட்டுருக்கீங்க, திருப்பி படிச்சுருக்கீங்க, வரலையே, என்ன பண்ணுவாங்க? கர்மா பண்ணுறாரு. இது வந்து இங்கிலீஷில் சொல்ல கவுண்டர் இன்ட்யூட்டிவ். எல்லா கர்மாவும் வந்து வைராகியத்தை சம்பாதிச்சுக்கோ அப்படின்னா வைராகியத்துக்கு இது சந்தேகம் வந்துருக்காரு. நான் வரணுமா, நான் என்ன பண்ணணும்னு வந்துருக்காரு. சமதமாதிகளும் வைராகியம் இருக்கு அவனுக்கு. ஆத்ம ஜானம் வந்து நான் என்ன பண்ணணும் மனசுல அந்த கவலை இருக்காது. அவன் மேல மேல போயிட்டே இருக்க போறாரு. யாருக்கு இந்த சந்தேகம் இருக்குன்னா, இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம 2 கண்டாலாம் இருக்குவாளுக்கு தான் வந்து நான் என்ன பண்ணணும், புது வாசம் நூற்ற படிச்சுக்கணும், பாமதி படிக்கணுமா, சட்டம் படிக்கணுமா, வியாக்கரணம் படிக்கணுமா, அப்போ படித்த பாஷை இன்னும் புரியுமா, இதெல்லாம் நமக்குலாம் சந்தேகம் வருவது. இதுக்கு அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஞானம் உண்டுக்கணும். அத வித்யோத்பத்தியம் அனுஷ்டேயானி கர்மானி. என்ன கர்மாக்களை பண்ணணும்? சொன்ன கர்மாக்கள் தான் பண்ணணும். அந்தியாவனத்துல ஆரம்பித்து வேறு நமக்கு என்னென்ன கர்மாக்கள் எல்லாம் விதிச்சிருக்கோ விகித கர்மாக்கள் எல்லாத்தையும் பண்ணணும். ரொம்ப சுலபமா அது சொல்றாரு. ஏன்னா இதுல வந்து சந்தேகத்துக்கு இடமே கிடையாது. எல்லாருக்கும் வரக்கூடியதான சந்தேகங்களை நான் என்ன பண்ணணும் இது ஒன்றுதான் கர்மா பண்ணிட்டு ஏதோ நிச்சயம் அதிகதான் பொருத்துக்கும் கர்மஸ்பரிஷ்டம். ஆச்சாரியால் போல ஒரு கன்சிஸ்டன்சி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அனுசாசி இது அனுசாசன சப்தாட்டு இதுதான் சொன்னேன். கொஞ்சம் கனமான வார்த்தைகள் இருந்தாலும் அதுல போடுது. இது கொஞ்சம் மிரட்டுற மாதிரி வார்த்தைகள். ஏன் அனுசாசின்னு போடுறதுன்னா ஆச்சாரியருக்கு பரிசு கொடுத்த அனுசாசன அதிக்கிரமி தோஷோத்பத்தி. இதை வந்து அதிக்கிரமம் இதை தாண்டினா, இந்த கட்டளையை மீறினா தோஷம் வரும்னு காட்டுறதுக்காக அனுசாசின்னு போட்டிருக்காங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு இந்த லிங்க லோக தவிர பிரத்யேகனாலே எதேதான் அந்த பிரத்யேகனாலே உங்களுக்கு பண்ணணும்னு தெரியும். வேதம் வந்து சுதப்பிராமான்யம். நம்ம மதத்துல வேதத்துல என்ன சொன்னா அதுக்கு பிரமாணம் உண்டா இல்லையான்னு பரிசு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொன்னா பண்ணிதான் ஆகணும். அது வந்து அந்த ஒரு பிரத்யேகத்துல வந்து நமக்கு இது கண்டிப்பா பண்ணணும்னு தெரியும். அப்ப இது வேதம் வந்து பிரயத்தனப்பட்டு ஒரு கம்பீரமா அனுசாசின்னு ஒரு வார்த்தை கூட போடுறதுல அது கட்டளைகளுக்கு சொல்லிட்டு போகலாம். ஆச்சாரியர்கள் உள்ள குறைஞ்சு பார்த்து நம்மளுக்கு சொல்றாரு, வேதம் வந்து இன்னும் ஜாக்கிரதையா அனுசாசின்னு சொல்லியிருக்கிற, இதை தாண்டினா நமக்கு தோஷம் வரும், பார்த்துக்கோ. இப்ப நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை இந்த அனுவாதத்துல இதுக்கு முன்னாடி பண்ணது இந்த கட்டையில நம்ம மனசுல வாங்கிட்டு இதை நம்ம பண்ணலைன்னா தோஷம் வரும்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன ஆகும்? இப்ப நாளையில இருந்தா அப்படியே சுத்த சத்வால மாறிடுவோம்னா விசுவானதுல மாறலாம். ஆனா ஒரு நமக்கு வந்து ஒரு வெற்றிக்கிரமம் வரும்போது புத்தி அந்த பக்கம் தடுமாறும் போது இது ஞாபகம் வந்ததுன்னா நமக்கு அந்த பக்கம் போகக்கூடியதான பலம் குறையும். அனிஷ்ட அனுபவிக்கின்ற ஞானம் கார்த்திகன் சொல்லுவார். ஒரு கர்மா பண்றதுக்கு முன்னாடி அது அனிஷ்டத்தோடு கூடியிருக்கு. ஏதோ ஒரு மத்தியபானம் பண்றான், அவனுக்கு அதனால சுகம் வருது அப்படின்னா கூடவே அனிஷ்டமும் வரும் அப்படியே ஞானம் இருந்ததுன்னா அந்த சத்தானமா சுகம் வந்தாலும் பின்னாடி இதோட அதிகமா தோஷம் வரும் தெரிஞ்சதுன்னா இப்போ வேண்டாம் கொடுப்பான் வரையில. அதுபோல் இந்த அனுபவத்தினுடைய ஞானம் ஸ்திரமா நம்ம தெரிஞ்சுன்னா அனிஷ்ட அனுபந்தித்த ஞானம் நம்மளுடைய லௌகிக விஷயங்கள்
அதுக்காக அதிர்ஷ்டமே தோஷோத்பத்தி அப்படின்ட்டு ஆச்சாரியனும் கொஞ்சம் கூட சேர்ந்து சுதி புராணம் ஆலயம் கருணாலயம் ஆனால் சந்தர்ப்பங்களும் அவங்க கொஞ்சம் நடக்கிறாரு. தோஷோத்பத்தி பிராக் உபன்யாசார்த்த கர்மனாம் தேவத பிரம்ம வித்யா ஆரம்பாத்த. இது பிரம்ம வித்யா ஆரம்பத்துக்கு நடக்கேன்னா இவர் கர்மா பத்தி பேசுறதுனால பூர்வம் கர்மான் உபன்யஸ்தானி கர்மாக்கெல்லாம் சொல்லியாச்சு. விதிதாயாம் வித்யாயாம் அபயம் பிரதிஷ்டான் என்பது இத்தேவமாதினா ஞானம் வந்துட்டு நிற்கும். விதிதாயாம் வித்யாயாம் அவனுக்கு அந்த அபய நிலையை வந்தாச்சு. நபிதேதுக்கு பிரச்சனை சிமஹம் சாதனா கடகம். இந்த நேரம் இந்த வார்த்தையும் வரும்போது சிமஹம் சாதனா கடகம்ட்டு ஆனந்தம் இந்த கடைசியில வரும்போது இந்த இடத்துல பாஷ்யம் அர்த்தத்தோடு வச்சதுன்னா நமக்கு மனசு உருகும். அதாவது பக்தி கிரந்தத்துல பக்தின்றது இல்லை, வேதாந்தம் வரட்ட வேதாந்தம் பாஷ்யம் படிக்காதனால இந்த இடத்துல எப்படி மனசு உருகிற அளவு எழுந்திருக்காருன்னு பண்ணணும். பக்தி இங்கதான் இருக்கு, நிஜமான பக்தி நோக்கு. சிமஹம் சாதனா கடகம் ஏமாதினா கர்ம நைஷ்டீச்சனியம். கர்ம சிந்தனா சிந்தனத்துக்காகவும் சிந்தனியம். அதுக்கு முன்னாடி கர்மம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கர்மம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியோர் முனையோகம் கர்மகாரணம் வச்சது யோகாரூபத்தைய சமக்காரணம் வச்சதுன்னு சொன்னதை இங்க ஆசிரியர் சொல்லிக்கணும் சொல்றாரு. கர்மனை சிந்தனம் ரஷ்யதி நித்தியரோ அவகமனே பூர்வோபத்தின வேதக்ஷயத்வாரேன வித்யோத்பத்தியத்தானி கர்மானி. அப்ப கர்மாக்கள் எதற்காக திரும்ப இதேதான் சொல்லிட்டு வராது. முதலே பூர்வோபத்தித நம்ம இந்த பக்கம்லாம் தெரிஞ்சு வர்றதுக்கு முன்னாடி வேதாந்தங்கள்லாம் ஒன்று இருக்கு, நம்ம அதெல்லாம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு புத்தி இந்த பக்கம் திரும்பறதுக்கு முன்னாடி சேர்த்து வச்ச பாபங்கள் அதை கயத்வாரேன வித்யோத்பத்தியத்தானி கர்மானி. எந்த அளவுக்கு நம்ம மனசுல பாபம் குறையுறதோ அந்த அளவுக்கு வேதாந்தத்துல ருச்சி வரும். அதனால என்ன படிக்கவே முடியல, நேரம் இருந்தால் புத்தி எங்கேயோ போறது அப்படின்னா பாபம்னு இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. எந்த அளவுக்கு குறையிறதோ அப்போ சந்தர்ப்பத்தை கையில சுத்தம் இல்லைனாலும் புத்தி அந்த இடத்தும் போகும். அதுதான் செயத்வாரேன வித்யோத்பத்தியத்தானி கர்மானி மந்திரவர்ணாச்சு அவித்யாமிருத்தா வித்யாமிருத்தம் துர்காதீனா பூர்வத்திரோபதேச ஆனர்த்த பரிகாரத்தை இந்த முன்னாடி ஏற்கனவே சொல்லியாச்சு. ருதம் சத்தியம் இதுவெல்லாம் சொல்லியாச்சு. அது திரும்ப சொல்றாரு. எதுக்கு அப்படின்னா இந்த பௌனருத்தியம் ஆனர்த்தத்தின் இல்லைன்னு காட்டப்படுறாரு. இதற்கு அங்க எதுக்காக சொல்லியிருக்கு? கர்மா உங்களுக்கு சாத்தியம். கர்மானுஷ்டானம் பண்ணும்போது பொய் சொல்றதோ தப்பு காரியம் பண்ணா கர்மாக்கு பலன் கெடுது. அதுக்காக இங்க சொல்லியிருக்கு. இந்த திரும்ப சொல்றது அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தா ஞானத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு காட்டுறதுக்காக. இதுவும் ஞானோத்வாது கர்த்தவிய நியமார்த்த வேதம் அனுஷ்ய மந்திரார்த்தம் சொல்றாரு. வேதம் அனுஷ்ய அனுஷ்யன அத்தியாசிய ஆச்சாரிய அந்தேவாசினம் சிஷ்யம் அனுசாசி. அனுசாசினா கிரந்த கிரகணாதனு. இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா கிரந்த கிரகணம். அவர் சொன்னா திரும்பி சொல்லுவான், பழகி அவர் சொன்னாங்க இந்த ருக்கு சொல்லுன்னா கடகடன்னு சொல்லுவாங்க. அது கிரந்த கிரகணம் ஆயிடுச்சு. அவருக்கு அர்த்தம் தெரியல. இப்போ ஆச்சாரியர் குருவானவர் அர்த்தம் சொல்றாரா? கிரந்த கிரகணாதனு பச்சான் சாஸ்தி ததர்த்தம் காயதி இக்கத்த. முதல்ல கிரந்தத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அர்த்தம் உங்களுக்கு விசேஷமா வச்சுருக்கோம். முதல்ல விஷயங்கள் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றதுக்கப்புறம் நம்ம கிரந்தத்தை மனப்பாடம் பண்ண முயற்சி பண்றோம். 4 ஸ்லோகம் படிச்சோம்னா 5வது ஸ்லோகம் படிக்கணும், முதல் ஸ்லோகம் நடந்து போகுது. 6 படிக்கும்போது 2வது நடந்து போகுது. அவன் அந்த சின்ன வயசுல கவலைப்படலை. முதல்ல கிரந்தத்தை சரஸ்வநாமத்துக்கு என்ன அர்த்தம்? நாராயணன் ஒரே அர்த்தம். அது தெரிஞ்சது என்ன பண்ண போறோம்? 1000 நாமம் சரியா நோட்டு பண்ணணும். ஒன்று சொன்னா கடகடன்னு வரணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சரஸ்வநாமன் சொன்ன அவர் ஒரு 3 மாசம் போக்குவரத்துலாம் இருந்ததுன்னா சேர்ந்து தான் பாராயணம் பண்ணும். ஒரு 3 மாசம் இவ்வளவு சேர்ந்து பாராயணம் பண்றது விட்டார். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னா நான் பாராயணம் போய் எழுந்து போயிட்டாரு. என்ன ஒரு திடீர்னு பகவான் எவ்வளவு பேசணும் அப்படின்ட்டு அது எவ்வளவு திரும்பி வச்சுட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் பின்னாடியிலே சர்வ பிரதானத்திலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் கொஞ்ச நாள் படிச்சுன்னு வந்துருக்கேன். ஏன்னா அதை ஒன்று சொன்னோன்னா எங்க இருக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு அதுக்கு அடுத்துதான் தெரியும், முன்னாடி தெரிய மாட்டேன்றது. அதனால ஒரு 3 மாசம் எப்படி படிச்சுட்டு இருக்காரு. எனக்கு இதுவும் தெரியும் 2ம் தெரியும் அப்படிங்கிறார். அவன் பேசா மகாத்மாவும் கல்வி வந்தார்.
அந்த அளவுக்கு ஆகாது. ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு பின்னாடியும் போயிட்டு இது 18வது ஸ்லோகம் 20வது ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு விஷயங்களை உள்ள வாங்கிருந்தீங்க. அதுக்கப்புறம் அர்த்தம் சொல்லும்போது ஒரு நாமக்கு அர்த்தம் சொன்னா இதே நம்ம பின்னாடி வருது, அங்க வருது, எங்க வருது, இதே போல வருது, அவ்வளவு கேள்வி வரும் அந்த இடத்துல. அதாவது கிரந்த கிரகநாதனும் அவர் அர்த்தத்தை சொல்லி கொடுக்குறாரு. கிராகயதி சாஸ்தின்னு சொல்லிட்டு மூலத்துல சாஸ்தினா சொல்லி கொடுக்குறாருன்னு இருக்காரு. ஆச்சாரியர் வந்து கிராகயதி அப்படின்றார். அவனை புரிஞ்சுக்கும்படி பண்றதாக இருக்கார். இதெல்லாம் நுணுக்கமான விஷயம். ஏதோ பாடத்துக்கு வரும் 4 வார்த்தை சொல்லிதான் அவன் இப்ப புரியலன்னா அவன் தலையெடுத்து போறான்ட்டு போல. கிராகயதி இது வந்து ஆச்சாரியர் இந்த இடத்துல இந்த வார்த்தை போடணும்னு அவசியமே இல்லை. அனுசாஸ்தி சாஸ்தி போதையினா நமக்கு தெரியறா. கிராகயதிங்கிறாரு. அவனுக்கு புரியுற அளவுக்கு சொல்லி தராரு அந்த ஒரு இதெல்லாம் பாஷத்துல விதானமா படிக்கும்போது கவனிக்க வேண்டியிருக்கு. சுந்தர பாஷையிலையும் சாபர பாஷையிலையும் இந்த மாதிரி சில பதங்கள்லாம் வரும். அந்த பதத்தை அங்க எடுத்துட்டு வேற ஏதாவது போட்டாலும் நம்மளுக்கு மூலத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுடும். தெளிவா அந்த பதம் போட்டிருக்கா அப்படின்னா அவன் மனசுல என்ன வச்சுட்டு போட்டான். இந்த கருத்தை வந்து அதாவது கிறிஸ்தனுக்கு கிராகயதி, அதான் அந்த கிராகயத்தின்னு வார்த்தை போட்டார். அவன் கிரகிக்கும்படி பண்றாரு அப்படின்னு நீட்டு அந்த பிரத்யேகத்தை கூட பண்ணியிருக்காரு. இது போடலை அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு உபதேசம் பண்ணார் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கணும். இது போறதுனால ஆச்சாரியர் என்ன நினைச்சிருக்காரு? ஒரு ஆச்சாரியனாலும் கிறிஸ்டியனுக்கு புரியுற வரைக்கும் பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுக்கு இல்லாம சொல்லணும் அப்படின்றது ஆச்சாரியர் நினைக்கிறாரு. அன்புன்னு சொல்றாரு இல்லை, அவர் மனசுல அப்படி ஒரு அபிப்பிராயம் ஜெகத்குரு வந்து அப்படி ஒரு அபிப்பிராயம் எடுத்துருக்காரு. இதெல்லாம் வந்து அவுட் டெக்ஸ்ட் இந்த சிலதான் நம்ம ரசிக்கலாம் பார்த்துக்கலாம். கிராகி கேட்ட அதோட வந்து இது வந்து இப்போ இந்த வாக்கியமானது அவசியம் நம்ம மனசுல வாங்கிக்க வேண்டிய விஷயம். அதோடே அதீத வேதத்தை தர்ம விஜானம் அதுவான குருகுலான சமாவர்த்திதம். இது பெரிய சண்டை. சண்டை யாருக்கு யாருக்கு அத்வைதத்திலேயே 2 பட்சத்துல இருக்காரு. இந்த விஷயத்துல மகாவிசார சண்டைன்னா பெரிய விசாரம். இப்போ வந்து ஜீவாத்திர என்ன சொல்றாரு அப்படின்னா சுவாத்தியாயோ அத்தியேகன்ற விதிதான் வந்து நமக்கு அத்தியனத்துக்கு கட்டளை இருக்கு. நம்ம அத்தியனம் பண்ணணும் யாரும் சொல்லி கொடுத்தாரு, வேதம் தான் சொல்லி கொடுக்கும். சுவாத்தியாயோ அத்தியேகம்ல உனக்குன்னு ஏற்பட்டதா முன்னாடி சுவாத்தியாயத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். உன் மனத்தில் ஏற்பட்ட எந்த வேலைக்காக இருக்கோ அதை நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது வேதத்திலேயே வேதத்தை பற்றி கட்டளை இருந்ததுன்னா அவன் வந்து அத்தியனம் பண்ணா அவன் உள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு தனி விசாரமா இருக்கு. அப்பா சொன்னதை கேட்டு பையன் அத்தியனம் பண்ணுவான், அவன் உபநயனம் பண்ணிட்டு சுவாத்தியாயோ அத்தியேகத்தையா அவன் கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சுலப சமாதானம் சொல்லி வைக்கணும். இப்போ வந்து அந்த இடத்துல அத்தியனத்துக்கு வந்து காரணம் என்ன? ஒரு மனுஷன் அத்தியனம் பண்ணணும்னா அதுக்கு யாரு ஏன் பண்ணணும் அப்படின்னா விதி வார்த்தை இருக்கு. சுவாத்தியாயோ அத்தியேகத்தையா விதி வார்த்தை இருக்கு, அதனால பண்ணணும். இப்போ அத்தியனம் என்ன? இப்போ நான் சொன்னா போல கிரந்தத்தை நல்லா கிரகித்து சொன்னா புரியுது. தேவையான 3 தடவை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய சாமர்த்தியத்தை தெரியாது. இப்போ அர்த்தத்தை பரிசெடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இவன் வேற அத்தியனம் பண்ணும்போது கடந்தத்தோடு சேர்த்து வேகத்தை அத்தியனம் பண்ணிருக்கு. ஆனால் சிஷ்டாடல்போ வியாகரணம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஆபாதமாக அவனுக்கு வேதம் படிக்கும் போதே அர்த்தம் தெரியுது. ஆனா அதுதான் நிர்ணீதமான அர்த்தமான அது தெரிய வராது. அதற்காக தான் அகாதோ தர்ம விஜயாசான்ட்டு மீமாசையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்றது மீமாசை சொல்லுவாங்க. இந்த சுவாத்தியாயிலேயே தர்ம விஜயாசாவையும் கொண்டு வருதுன்றது அவளுடைய லட்சியம். அதெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இவனுக்கு வந்து கர்மா எப்போ பண்ணணும்னு தோணுதோ அப்போ பண்ணா போதும் அப்படின்றது இன்னொரு கட்டம். ஏன்னா பிராப்த தர்ம விஜயானா அப்படின்னு பிராப்த தர்ம விஜயானான்றது ஆச்சாரியன் இதுல போட்டுக்க சூத்திர பாஷ்யத்துல. இவனுக்கு வேதாந்த விசாரத்துல எப்போ பிரவருத்தி வரும் அப்படின்னா அத்தியனத்துக்கு அப்புறம் அந்த அகாதோ பிரம்ம விஜயானெல்லாம் அசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது அதன்றது வேதாத்தியனத்துக்கு சமானம். தர்ம ஜிக்ஞாசா வந்து அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருக்கலாம். தர்ம ஜிக்ஞாசா பண்ணி கர்மா பண்ணதுக்கு அப்புறம் வேதாந்தத்துக்கு வருது வந்து ஒரு வயசு. விரக்தனா இருக்கவனுக்கு நல்லா பக்குவமா இருக்கவனுக்கு அதெல்லாம் உண்மையான இப்ப என்ன இந்த ஆத்மா சொல்லியிருக்கேன் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு பிரம்மச்சரியத்திலேயே நேர சன்னியாசத்துக்கு போறவாடும் ஒரு வழி. அதனால அதுக்கு முன்னாடியும் வரலான்ட்டு சூத்திரபட்சத்துக்கு சொல்லியிருக்காங்க. அதை மனசு வச்சுக்கணும். அதை வச்சு சில பேர் என்ன பண்ற அத்தியனம்னா ஒரு அக்ஷர கிரகணம் மட்டும்தான், அர்த்தஞான பர்யந்தம் அத்தியனம் இல்லை அப்படின்னு ஒரு வழி. இதுக்கு தீபம் வந்து அங்க இருக்கு.
அதாவது பிரம்மத்துல அபசப்தார்த்தத்துல சூத்திரவாசத்துல பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல அதோபலன்களே அதீத வேதத்தை வேதம் தெரிஞ்சவங்களுக்கு தர்ம விஜயாசம் அகிருத்வா தர்ம விஜயாச மீமாசா சாஸ்திரம் படிக்காம குருகுலாது என்ன சமாவஸ்திதவ்யம், குருகுலத்தையும் கலந்து வந்துடக்கூடாது. விவாகம்ன்றது அதுக்கப்புறம் தான் சாபரகாட்சியத்தில் அப்படி எடுத்துக்கிறார். குருகுலா வந்து சமாவஸ்திதவ்யம் அப்படின்ற இது வந்து பிரபக்ஷனாவே இருக்கிறார். நீங்க சூத்திரவாசல் இப்படியே இருக்காங்க, அதுதான் சில பெரிய விசாரம் இருக்கு. அங்க வரும்போது சூத்திரவாசல்ல பாமதிகாரர் என்ன சொல்றார், பண்டுவாதிகாரர் என்ன சொல்லியிருக்கார், இதெல்லாம் வந்து பண்ணுங்க அத்வைதத்துக்கு வந்தோம்னா அதனால பிரிவாளை பேசி பண்ணி கேட்டு நல்ல பரிசு பண்ணி நம்ம புத்தி வயசு விசதமா பண்ணிக்கலாம். இங்க வந்து இது யாருக்கு சொல்றாரு, இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கணும். ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அத்தியாபகராக குருகுலத்தில் இருக்கக்கூடியதான அத்தியாபகர் ஒரு பிரம்மச்சாரி கிறிஸ்டியனுக்கு பாடம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிற சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்லுவார், பிரம்மஜாத்மது பரம்னு அப்ப சொல்ல போறதில்லை, அதாவது பிரம்ம வித்யாக சொல்லுவாங்க. ஏன்னா மேல வந்து சத்தியான பிரபுஜம் தர்மான பிரமதிகளையும் எல்லாம் சொல்றதுனால அவனுக்கு வந்து தர்ம விஜயாசா வேணும் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தை மனசுல வச்சிருந்து இந்த வாக்கியத்தை பார்த்தோம்னா அங்க முன்னாடி சொன்னது விரோதம். அவர் வந்து சாமானிய அதிகார விசேஷத்தை சொல்லும் போது யாருக்கு பிரம்ம ஜானத்துல அதிகாரம்னு சொல்லும்போது அத்தியனம்னு இருந்தா போதும். ஏன்னா உபனிஷத் படிக்கிறதுக்கு அத்தியனம் வேணுமே, அத்தியனம் இருந்தா போதும். அதற்கு மேல வந்து அவன் விரக்கனான நேரடியா பிரம்ம விசாரம் பண்ணலாம்னு அதிகார விசேஷத்தை சொல்றதுக்காக அங்க சொன்னார். இது இந்த சந்தர்ப்பத்தினாலதான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த சந்தர்ப்பத்தை மனசுல வச்சு இந்த அனுவாக்கம் இது நமக்கு எப்படி வாழணும்னு வாழ முறையை சொல்லக்கூடியதான அனுவாக்கம். இங்க படிக்க துர்கா கர்மானிக்க ஆரம்பிக்கு சொல்லியிருக்கு. இது வந்து அனுசாசனம் சொல்லியாச்சு, கிராகின்னு சொல்லிட்டார். அனுசாசனத்தை அதிக்கிரமம் பண்ணா தோஷம் வருவதுன்னு சொல்லிட்டார். சரிப்பா, என்னதான் இந்த அனுசாசனம் அப்படின்னா கதம் அனுசாசிதான் சத்தியம் வர இதுதான் மூலத்தில் சத்தியம் என்ன, எதா பிரமாணாவதம் பிரமாணமா நீங்க தெரிஞ்சுக்கிறது. இவா சொன்னா அவா சொன்னா இப்படி இருக்கலாம், அதுல பிரமாண பிரத்யட்சமோ அனுமானமோ இப்படிப்பட்ட பிரமாணமாக நிச்சய ஞானம் யதா அவகதம் நிச்சய ஞானமா எப்படி தெரிஞ்சுக்கணுமோ உன்னத வக்தவியம் தத்வத யதா பிரமாணாவகதம் தத்வத பிரமாணத்தோ பிரமாணம் மூலமா பிரமாணமாக தெரிந்து கொண்டதை சொல்லும் சொல்லல, வக்தம் சொன்னது இருந்தா சொல்லு, தெரிஞ்சதெல்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை. வக்தவியம் தத்வத இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் வந்து வீட்டில அனுப்பிரேகரமாக்கி சத்தியம் பிரியேகம் செய்கிறது அப்படின்ட்டு வியாக்கியானக்காரர் போட்டுட்டார். சத்தியம் ப்ரூயார் பிரியம் ப்ரூயார் ந ப்ரூயார் சத்தியம் அப்பிரியம் பிரியும்போது நமக்கு அதனால வந்து அது பிரமாணமா இருந்தாலும் சொல்றது கேட்கிறவனுடைய மனசுக்கு ஒரு துன்பம் இருந்தா கேட்காதே விஷயம். ஆச்சாரியர்கள் அதே கட்சிதான். அதனால எதா பிரமாணாவதம் வக்தவியம் அது சொல்றதுனால சொல்றவனுக்கோ கேட்கிறவனுக்கோ அவனுக்கு ஒரு ஆத்மலாபம், அவனுக்கு ஒரு தர்மம் உண்டாகுமேயானால் ஒரு சொல்லணும். இல்லைன்னா வாய முடிந்தது. ராஜா தர்மம் அவாப்முகி அப்படின்னு சொன்னாரு, சொன்னாரு. அதான் யதா பிரமாணாவதம் வக்தவியம் தத்துவ இதுவும் பாட்டிக்கு வைப்பாரு. இந்த வக்தவியம் சேர்ந்த பாட்டிக சொல்லேன்னா நம்ம கவனிச்சே இருக்க மாட்டோம், மறக்காம சொல்லிட்டு வராரு. அவர் எப்படி பார்க்கணும், அந்த தர்மமூர்த்தியா இருந்து அந்த சத்தியன்மதான வார்த்தை சொல்லும் போது எவ்வளவு பத்திரமா எழுத்தாருங்கிறது பார்க்கணும். தர்வது தர்மம் தர அது போல தர்வது ஏன் சொன்னார் அப்படின்னா சாஸ்திரம் எது தர்மம்னு சொல்லியிருக்கோ அது தர்மம். நம் மனசு இதெல்லாம் நல்லதுதான் அப்படின்னு நம்மளா கற்பனை பண்ணிட்டு அது இல்லை. தர்வது எதா பிரமாணாவதம் அந்த வக்தவியம்னா கர்த்தவியம். எனக்கு தெரியும் இருக்கா, நான் எல்லாரையும் இழுத்து போட்டு இழுத்து பண்ணி பெரிய யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எது பண்ணணுமோ அதை அவசியம் பண்ணணும். அதனால தத்வது தர்மம் தர சத்தியம் விட தர்மம் தர அங்க வந்து தத்வது போட வேண்டாம், தத்வது தர்மம் தர தர்மம். சரி, இப்ப தர்மம்னா என்ன? தர்ம இது அனுஷ்டேயானாம் சாமானிய வசனம் சத்தியாதி விசேஷ விசேஷ. தர்மம்னா நம்ம என்னென்னலாம் அனுஷ்டானம் பண்ணணுமோ அதுக்கு. ஏன்னா சத்தியவசனமும் தர்மம் இருக்கு, அதை பத்தி இதை இருக்கு. சந்தியாவந்தனம் அக்னிஹோத்திரத்துல ஆரம்பிச்சு நமக்கு வந்து விதமான கர்மாக்கள் என்னவோ அவைகள் எல்லாம்
அனுஷ்டேயானம் சாமானிய வசனம். சுவாத்தியாயாத் அத்தியனாத் மா பிரமாதம் மாதாசி. படிக்கிறத எந்த காலத்திலையும் விட்டுறாரு. பாடம் முடிச்ச விஷயம் சமாதானமாயிட்டு அவன் கிளம்பி குருகுலத்தை போகிறான், விவாகம் பண்ணிட்டு போறான். அவன் பண்ண போறாங்க எப்படி தெரியும்னா, அடுத்து சொல்ற ஆச்சாரியார்த்தம் பிரியம் இஷ்டம் தனம் ஆகிய ஆணிய. ஆச்சாரியருக்கு என்ன பிரியமான தனமோ அதை கொண்டு வந்து தத்வா வித்யா நிஷ்கிரயார்த்தம். படிப்புக்கு மரியாதை. ஆச்சாரியருக்கு மரியாதை இன்னுமே மரண பர்யந்தம் இருக்கும். கிருஷ்ணனோட மரண பர்யந்தம், அவர் மரண பர்யந்தம், கிருஷ்ணனோட மரண பர்யந்தம் ஆச்சாரியர்களோட மரியாதை இருந்துட்டே இருக்கும். அவர் கொடுத்த படிப்புக்கு நம்மளால திருப்பி எதுவும் கொடுக்கவே முடியாது. இருந்தாலும் அந்த படிப்பு சார்த்தத்தையும் ஆகணும்னா வித்யா நிஷ்கிரயார்த்தம் அவர் கொடுக்கறதுக்காக ஆச்சாரியனுக்கு ஏதாவது கொஞ்சமாவது கொடுக்கும். இதுவும் இஷ்டம் ஏதாவது, அவ்வளவுதான். ஆச்சாரியனுக்கு அனுஜ்ஞாத, ஆச்சாரியனால அனுஜ்ஞை இல்லப்பட்டு அனுரூபான தாரான அனவசிய தனது அனுரூபமான மழையை கொண்டு பிரஜாசந்தானம் அந்த பிரஜசந்ததியை விட்டு விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதனால சொன்ன மேல இவரே சொல்றார். அப்ப என்ன இருக்கு, இவன் கிளம்பி போகலாம். இவனுக்கு ஆச்சாரியாய சுவாத்தியா அப்படி இருக்கிறவனுக்கு குருகுலத்தே போயிட்டு விவாகம் பண்ணிட்டு அப்புறம் கர்மாதான் அனுஷ்டானம் பண்ண போறான். அவனை பார்த்து அத்தியனுக்கு இன்னைக்கு விட்டுறாருன்னு நடக்கிறது. படிப்பை இன்னைக்குமே நிறுத்தக்கூடாது. வேற எதை ஒன்னா நிறுத்தினாலும் நிறுத்தலாம். படிக்கிறத எப்பவுமே நிறுத்தக்கூடாது. வயசாகிட்டு ஏன் உட்கார முடியல, என்னால் சன்னியாசனம் பண்ண முடியல, காயத்ரி மந்திரம் மட்டும் சொல்லுவாங்க. மந்திரங்களை மனசால படிக்கும். பிராசம் வருது, பித்ருவுக்கு உட்கார்ந்து எழுந்து ஹோமம் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியல, தர்க்கமா பண்ணணும். என்ன ஒண்ணா எந்த கர்மா ஒன்னா பண்ணுங்க, எந்த கர்மா ஒன்னா விடுங்க. அப்படின்னு புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இன்னைக்குமே நம்ம விடக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேல சொல்லப்படுற அன்னம் பிராணம் மனோவாத்து, அன்னம் பிராணம் சத்து ஸ்தோத்திரம் மனோவாத்து விதி அப்படின்ற அது இருக்கிற வரைக்கும் நம்ம புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு எந்த தடையும் கிடையாது. அது பண்ணிட்டே தான் இருக்கணும். அனுப்பத்தியமானே புத்திரே புத்திர காமியாதி கர்மனா ததுத்பத்தோ யத்ன கர்த்தவ்ய இத்தியாபிப்பிராய. அன்னிதா பிரஜனனத்தை இருக்கட்டும். சத்தியான்ன பிரமதித்தவ்யம். இங்க சத்தியத்திலிருந்து ந பிரமதித்தவ்யம், பிரமாதோ ந கர்த்தவ்ய. மறந்து போய் கூட சத்தியத்திலிருந்து நம்ம நழுவி விடக்கூடாது. சத்தியாச்ச பிரமதனம் அனுத பிரசங்க. சத்தியத்திலிருந்து நழுவுறதுன்னா என்ன அப்படின்னா பொய் சொல்றதுன்னு அர்த்தம். பிரமதனம்னா அனுத பிரசங்க, பொய்ய சொல்றது. பிரமாத சப்த சாமர்த்தியாது விஸ்மிருத்தியாதி அனுதம் நவக்கவியம் இத்தக்க. மறந்து போய் கூட பொய் சொல்லக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லிருக்கு. மறந்து போயும் பொய் சொல்லக்கூடாது. இது எதுக்காக சொல்லியிருக்கு? ஏன் சத்தியவச்சனத்துக்கு நம்ம சாஸ்திரத்துல அவ்வளவு முக்கியமாக கொடுத்துருக்கு அப்படின்னா, ஆர்ஜவம்னு கீதையில சொல்ற மனசு ருஜுவா இருக்கும். நம்ம எதை பாக்குறோமோ, எப்படி நினைக்கிறோமோ, எப்படி பேசுறோமோ, எல்லாம் நம்ம எப்படி செய்யறோமோ ஒரே மாதிரி இருந்ததுன்னா மனசுல இப்ப நம்ம சொல்றோம் எக்ஸ்பிரஸ் டென்ஷன் இதெல்லாம் சொல்றது அவைகள் இருக்காது. அப்போ வேதாந்தத்துக்கு யோகியத்தை தானா வருது. இது ஒண்ணுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சத்தியவச்சனத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அது மனசுல இருக்கக்கூடியதான கிளேசம் போகுது. இருக்கிறத இருக்கபடி. சரீர சுகம் வருமானா வராது. ஹரிச்சந்திர கதையெல்லாம் பார்த்திருக்கோம், அது வேற. அப்ப பொய் சொன்னா சரீர சுகம் வருமா அப்படின்னா இப்ப வரும். ஆனா பொய் சொன்னதுக்கான பலனை பின்னாடி அனுபவிக்கப்படும். சரீரத்துக்கு சுகம் எதனால வருது? அப்ப பிராரப்த கர்மான, பிராரப்தம் புஷ்பத்து வருது. அது பிராரப்த கர்மானால வருது. தானா வரக்கூடிய சுகத்தையோ தானா வரக்கூடிய துக்கத்தையோ விட்டுட்டு அதுக்காக நம்ம மாத்திக்கிறேன் தேர்வழின்ட்டு பாதி காலத்துல எதிர்காலத்துக்கு இன்னும் கொஞ்சம் துக்கத்தை சேர்த்துக்கிறதுன்றது சத்தியவச்சனம்ன்றதுதான் ரொம்ப முக்கியம். பொய் சொல்றதுன்றத விட மூடத்தனமானது ஒண்ணுமே கிடையாது. நம்ம பொய் சொல்லி சாமர்த்தியமா தப்பிச்சுக்கிறதுனால இன்னைக்கு வரக்கூடிய துக்கத்தை பரிகாரம் பண்றோம்னு நினைக்கிறோமே தவிர, பிராரப்தத்தினால நமக்கு வரக்கூடிய துக்கத்தை பொய்யினால பரிகாரம் பண்ணவே முடியாது. அது ஒண்ணு. போராட்டத்துக்கு இன்னைக்கு சொன்ன பொய்க்காக நாளைக்கு இன்னொரு துக்கத்தையும் கொண்டு சேர்த்துக்க போறோம். அதனால இப்போதைக்கு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பொய் சொல்றதை விட ஒரு மூடத்தனமான காரியம் ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றாரு, விஸ்மிருத்தியாதி அனுதம் நோக்கவியம் இத்தியர்த்தः அன்யதா அசத்தியவதன பிரதிஷேதः. இது அடுத்தது தர்மான பிரமதித்தவ்யம். தர்மசப்தத்தை அனுஷ்டேன விஷயத்வாது அனுஷ்டானம் பிரமாதः தன கர்த்தவ்ய.
இந்த தர்மத்தை பண்ணாம இருக்கிறதுனா இந்த பிரமாதம் மறந்து போகுது. அது நான் பண்ணக்கூடாது. அனுஷ்டானத்திய ஏவ தர்மம் இது ஆகுது. ஏவம் குஷலான் இதுதான் இது பாஷைக்கு உள்ள போயிருக்கேன். யாரையும் கேட்கல. சுவாரஸ்யமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வார்த்தைக்கு விட பாஷை இது சுவாரஸ்யமா இருக்கு. வார்த்தைக்காரர் தன்னோட வேலையை அடுத்த இடத்துல காட்டுறார். இதை சொல்றது அப்படியே நிர்வாகம் பண்ணிக்கிட்டேன். இது சில பாஷை பண்புகள்லாம் நம்ம என்னைக்குமே ஜென்மாவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். அந்த பாஷை படிச்சுட்டு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏவம் குசலாது ஆத்மரட்சார்த்தாது கர்மனோ நான் பிரமஜத்வம். இதுவும் முக்கியம். இப்போ வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னா அவர் வேதாந்தம் படிச்சிருக்காரு, நிறைய பணம் சம்பாதிக்கிறார், காரில் போறாரு அப்படின்னா என்ன அப்படின்னா வேதாந்தம் படிக்கிறதுக்கும் வேதாந்தம் படிக்கிறதுக்கும் வேத ஞானம் சம்பாதிக்கிறதுக்கும் வைதிகமான வாழ்க்கை வாழறதுக்கும் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கும் விரோதமே கிடையாது. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம். ஒரு நல்ல சிகா பண்றதுக்கு ஒருத்தர் ஒரு கார்ல போனாங்க, இப்படின்னா இருக்காரு கார்லாம் போறாரு அப்படின்னு நம்மள வேலையை நம்மளே இப்படி பேசிட்டு இருக்கோம். அது ரொம்ப தப்பு. அதுக்கு வரைக்கும் விரோதமே கிடையாது. ஜியோ ஜீவனின்றது ஒரு விஷயம். இது சுசலான பிரமதி ஆத்மரட்சா கர்மனோ நான் பிரமதித்தவியம். நம்மள சரீரத்தை ரட்சணம் பண்றதுக்கு குடும்பத்தை ரட்சணம் பண்றதுக்கு என்ன கர்மா இருக்கோ அதை விட்டு கொடுக்குறாரேன்றது நம்ம கடமை நிறுத்தம் அதை பண்ணிதான் ஆகணும். ஆனால் பிரமதித்தவியம். அதுக்கு முயற்சி பண்ணணும். ஆஃபீஸ்க்கு ஏதாவது ப்ரமோஷன் வருது முயற்சி பண்ணால் பண்ணணும். சுசலான பிரமதித்தவியம். பூதி விபூதி பூதினா ஐஸ்வர்யம். பூத்தியை பூத்தியத்தான் மங்களயுக்தாட்டு கர்மனோன பிரமதித்தவியம். நமக்கு மங்களமான கர்மாக்கள் இந்த வாயுவையும் சேதமான வேத பூதி காமான்னு சொல்றது. நிறைய செல்வம்னா வாயுவியமான யாகம். வாயு தேவதாக யாகத்தை பண்ணா நிறைய செல்வம். அந்த மாதிரி இந்த விரதம் இல்லை எவ்வளோ பணம் வரும் அது பண்ணா இதெல்லாம் வரும் அப்படின்னா சொல்றாரு. 12 வேலை பூத்தியில பிரமதி அதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்கூடாது. நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். பூத்தியத்தான் மங்களயுக்தா கர்மனோன பிரமதித்தவியம். இது யாருக்காக சொல்றது? அத்தியனம் பண்ணிட்டு குருகுலத்தில் இருந்து தர்மானுஷ்டானத்துக்காக வெளியில வரக்கூடியதான கிறிஸ்டியனுக்கு சொல்றது. இப்ப நம்ம எல்லாருக்கும் அந்த நிலையில தான் இருக்கோம். வேதத்தை தெரிஞ்சுருக்கோம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கோம். நமக்கு ஞானம் வரல. ஞானம் வரத்துக்கு ஒரே வழி கர்மாவை அனுஷ்டானம் மட்டும்தான். அது எப்படி அனுஷ்டானம் பண்ணணும்? இந்த விஷயங்கள்லாம் மனசுல வச்சு அனுஷ்டானம் பண்ணணும். இது பண்றதுனால ஞானம் வரும். அடுத்த வாரம் அடுத்த ஆலோசனை பிரம்மவிதாத்ம ஞானம் வந்துருவானா வந்தா ஓகேதான். ஆனா அது உள்ள போய் இருக்கணும் அப்படின்னா இந்த சொன்ன விஷயங்களை மனசுல வச்சுட்டு ஜென்மாவுக்கு பண்ணிட்டே வந்தோம்னா சித்த சுத்தி வர நம்ம ஆனந்தம் இல்லாட்டி கூட தேவதை வரும்போது பெற்று நிறைய விஷயங்கள் தெரிய வரலாம். அதனால இது பரஸ்பர விரோதமா இருக்கேன்னு மனசுல பிளேட்டே கிடையாது. இது யாருக்கு சொல்றது? கிருஷ்ணனுக்கு சொல்றது. அந்த கிருஷ்ணன் எங்க இருக்கா? நம்ம தான் அந்த கிருஷ்ணன். ஏன்னா நமக்கு இன்னும் ஞானம் வரல, நம்ம இன்னும் சரியா தேகாத்ம பாவம் போகல, அதுக்கான முயற்சியும் பண்ணிருக்கோம், முயற்சியாகவும் இருந்திருக்கோம். அதனால நம்ம இது பண்ணிட்டு தான் ஆகணும். இந்த சொன்ன விஷயத்திலேயே வெற்றிகாரன் தான் இது பண்ணியிருக்காரு. கிரகஸ்தனுக்கு இதுல அதிகாரம் உண்டா, வேதாந்தத்துல அதிகாரம் உண்டாங்கிற விஷயங்களை விட பண்ணியிருக்காரு. வார்த்தையும் பார்க்கும்போது அதை பார்க்கலாம். சுவாத்தியாய பிரவச்சனாத்தியான பிரமதித்தவியம். இது ஏற்கனவே சொன்னதுதான். சுவாத்தியாய அத்தியனம் பிரவச்சனம் அத்தியாபனம் சாத்தியான பிரமதித்தவியம். அவசியம் எல்லாரும் பண்ண வேண்டியது. இது ஏனைய கர்த்தவியே கேட்டார். ததா தேவதிகாரியாத்தியான பிரமதித்தவியம் தைவதிக்கே கர்மணி கர்த்தவியே. இது பிரசித்தமான வாக்கியங்கள். மாதேவோபவ மாதேவ அதுக்கு சமாசத்துக்கு விக்கிரக வாக்கியம் எழுதுறார். மாதா தேவோ எஸ்தா. யாருக்கு அம்மாவே தெய்வமோ அப்படிப்பட்டவன். அப்படிப்பட்டவனாக மாதேவோ பவ யா. நீ அப்படிப்பட்டவனாக நினைச்சுக்கோ. அம்மாவை தெய்வமா பாரு. அம்மாவை தெய்வமாக்குன்னு சொல்லல. அது அம்மாவை தெய்வமாக அப்பாவை தெய்வமாக்குன்னு சொன்னாங்க. 2 அர்த்தமும் சந்தேகம் வந்துடும். ஆனால் பத்திரமா சமாசத்தை பகுதிமாக்க மாதா தெய்வம். அம்மா தெய்வமாக எப்படி இருக்கோ அது போல அம்மாவே தெய்வமாக கொள்பவனாக நீ மாறுன்னு நம்மளதான் மாற்ற சொல்லியிருக்கு. மாதர் தெய்வம் அம்மாவை பார்த்துருக்கு, அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி அதெல்லாம் பண்ண சொல்லல. அந்த ஒரு பக்தியோட உன் மனசை மாற்றிக்கோண்டு. அதனால எங்கேயுமே மாற்றம் வேறு நிகழ்த்தது நம்ம மனசுல ஏற்படுத்தணும்னு சொல்லுது. அந்த என்ன சமாசம் போடுறதுன்றதுலாம் ரசிக்கிறாரு. அதான் விக்கிரகம் நமக்கு தெரியாதாங்க. விக்கிரகம் எழுதிக்காரு. மாதா தேவோ எஸ்யம் மாதர் தேவோ பவ தியாகம். ஏவம் விக்கிரதேவோ ஆச்சார தேவோ அதிதேவோ பவ. அப்படின்னா
தேவதாவது உபாசியா ஏகேஸ்வரா. இதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ணணும். தியானியடி இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் இதுதான். இது பாக்கியத்துல சொன்னதை திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கணும். பாட்டுகளையும் நல்லா ரசமா சொல்றாரு. ஞானியதித அஞ்ஞானி அனவஜானி அனிந்திகானி சிஷ்டாச்சார லட்சணானி கர்மாணி தானி சேவிதவ்யானி கர்த்தவ்யானி தயா. ஸ்ருதியை தவிர ஞானி அது அஞ்ஞானி அனவஜானி அனிந்திகானி நீங்க செய்யாததான, இது பண்ணக்கூடாது சொல்லாததான கர்மாக்கள் எவையவை இருந்தோ அவை எல்லாத்தையும் பண்ணணும். சிஷ்டாச்சார லட்சணம், சிஷ்டாச்சாரம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம். இப்போ சில நாளில் சில விழாக்கள் மாவிளக்கு போடுறதுன்னு உண்டு. இதெல்லாம் எந்த விஷயத்துலையுமே இல்லையே. ஏன் தாத்தா போட்டுக்கா, பாட்டி போட்டுக்கா, அப்பா அம்மா போட்டுக்கா, நீ போட்டுக்கா ஆகணும். அதுக்கெல்லாம் உட்காந்து விசாரம் பண்ணிட்டு முடியாது. இப்போ குலதெய்வம் கோவிலுக்கு இந்த நாளுக்கு போகலாம், சுவாமி சமாராதனை நாட்டில் உண்டு. இதெல்லாம் சிஷ்டாச்சாரம். நாட்டில் குல வழக்கம்னு சொல்லுதுன்னா இருக்குது. விடவே கூடாது, பண்ணி தான் ஆகணும். இதுக்கெல்லாம் இல்லை இருக்குது. இதெல்லாம் சித்தாந்தம் இதெல்லாம் அனுப்பிவேதம் இல்லை. நான் கோர் சீரிங் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன், நான் மெடிடேட் பண்ணுறேன், அதுவே போகும். அதெல்லாம் பண்ணிட்டு இதுவும் பண்ணணும். அவ்வளோதான். அந்த சிஷ்டாச்சார விஷயத்தை விடவே கூடாது. லட்சணாயிட்டானி தானி சேவிக்க. அதுல இன்னும் பத்திரமா சொல்றது அணிந்தி தானி. அப்படி எங்காவது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பத்துக்காரியத்தை பண்ணக்கூடாது. எங்க தாத்தாவும் பண்ணார், எங்க கொழுதாத்தா பண்ணதா கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அப்பாவும் பண்ணிட்டு நானும் பண்றேன்ட்டு சில காரியங்களை ஆரம்பிக்கிறார். அணிந்தி தானி அவைகளை செய்தியானி கர்த்தவியானி செய்யாது. இந்த இடம்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம லோகத்துல சாதாரணமா 2 பேர் இருக்கிற மாதிரி இருக்காது. குரு சிஷ்யருக்கு வேதம் படிக்கிற மாதிரி இதே வராது. யாரோ 2 பேர் அதான் சாதாரணமா பண்ணலாமா வேண்டாமான்னு பேசிக்கிற மாதிரி இருக்காது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு விசேஷமா சொல்லலாம். அங்கிருந்து சங்கீர்ணமா தர்மசாஸ்திரங்கள் இருக்க விஷயங்கள் இங்கன்னா அங்க போயிருக்கு, சுத்தினா திருப்பி போயிருக்கு. ஆனா இது ரொம்ப சுவாரஸ்யமான இடங்கள் இருக்கலாம். பாஷிகாரம் பொறுமையா விக்கிரக வாக்கிய வரைக்கும் எழுதுகிறார். இன்னும் அகர்த்தவியானி இத்தராணி சாவத்தியானி கிருஷ்ணகிருதானி கிருஷ்டா பண்ணாலும் வேதத்திலேயோ ஸ்மிருதியிலையோ ஒரு கர்மா நிந்திக்கன்னு சொன்னா அதுக்கு பண்ணாது. நோ இத்தராணி அகர்த்தவியானி இத்தராணி. இத்தராணி முதல்ல இத்தராணின்னு வேதம் மற்றவைகள் அப்படின்னா பண்ணக்கூடாதவைகள். அனிந்திதானி பண்ணியாது, சிஷ்டாச்சாரமானது. இதராணி அப்படின்னு நிந்திதானின்னு அர்த்தம். தெளிவா பண்ணாலும் அது நீ பண்ணாத. எங்க குரு அப்படி பண்ணுவார், அதனால நான் பண்றேன். குரு ஏன் பண்ணாருன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கணும். அவர் பண்ணதுக்கு வேற காரணம் இருக்கும், நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா அது பண்ணக்கூடாதுன்னு புத்தகத்துகளை தெரிய அடைய செய்யும்போதுதான் அதை பண்ண வேண்டாம். இது ரொம்ப முக்கியம். இப்போ குரு சொன்னதெல்லாம் செய்யணுமே தவிர குரு பண்ணதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. குரு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுதான் பண்ணணும். அவர் போனதுக்கு அப்புறம் அவர் பண்ணதெல்லாம் பண்றேன், அவர் கண்மறையில் அவர் பண்ணதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுன்றது கூடாது. சாவத்தியானி கிருஷ்ணகிருத்தானி தைரியமா வேதம் சொல்றது. கிருஷ்ணான்னு நீ நினைச்சுருவா பண்ணாலும் அது நிந்தித்த கர்மாவை இருந்தா பண்ணாத. ஏன்னா பலன் சிஷ்டால பேசுறாரு, உனக்கு செய்யறாங்க, நீ பத்திரமா எடுத்துக்கோ, உனக்கு காப்பாற்றிக்கோன்றது வேற. யானி அஸ்மாகம். இப்போ இதான் வர அஸ்மாகம் ஆச்சாரியானா குரு சொல்றார், நாங்கெல்லாம் பண்ணோம் பூச்சரித்தானி, நாங்கெல்லாம் எது நல்ல காரியம் பண்ணமோ சோபன சரித்தானி ஆன்மாயாதி அபிருத்தானி, வேதத்துல வேத விரோதம் இல்லாதது தான் ஏவத்தையா உபாசியானி, அவர்களை மட்டும்தான் நீ பண்ணோம். இதனால குருகுலத்தை நான் என்னென்ன காரியம்லாம் பண்றேன்னு பார்த்துருக்க, மற்ற வாத்தியார்கள்லாம் என்ன காரியம் பண்ணான்னு பார்த்துருக்க, அங்கங்க நம்ம சபைக்கெல்லாம் போயிருக்கோம், அங்க இருக்க சிஷ்டாக்கள்லாம் நீ பார்த்துக்க. அதனால நாங்கெல்லாம் இது நல்ல காரியம்னு நினைச்சுன்னு பண்ணோமோ, எது நான் இத்தனை நாள் சொல்லிக் கொடுத்ததுல கர்த்தவியானின்னு இருக்கோ அவைகளை மட்டும் பண்ணு, மற்றதெல்லாம் பண்ணாத. நியமேன கர்த்தவியானி, அவைகளை நீ அவசியம் பண்ணிதான் ஆகணும். நோ இதராணி விபரீதானி ஆச்சாரிய கிருதான்யதி. எந்த சாஸ்திரக்கார எந்த மதத்தை இவ்வளவு தைரியமா சொல்லுவாரு, இதை தவிர நீங்க எல்லாமே டாக்மேட்டிக் ரிலிஜன் நான் தைரியமா சொல்லுவேன். குரு சிஷ்யன் கிட்ட நான் பண்ண கர்மாவாகவே இருந்தாலும் அது தப்பா இருந்தா நீ பண்ணாதடா சொல்லுவாங்க. யாராவது வேற எந்த மதத்திலேயாவது கேள்வியே கூடாது,
இந்த மதத்தை பார்த்து எல்லாரும் இவ்வளவு தப்பு சொல்றார். அந்தர்வாசம் படிக்கல. அதனால ஆச்சாரியர் நோய்க்கிறானு விபரீதானி ஆச்சாரிய இருக்கான்னு யாத்துல ஆச்சாரிய இதெல்லாம் ஆச்சாரிய வைக்கணும். நாங்களாம் நம்புறதாகவே இருந்தாலும் அது விபரீதமா இருந்ததுன்னா சாஸ்திர விரோதம் வந்து தயவுசெய்து நீ பண்ணாத, பண்ண பார்க்க என்னோட போகணும் அப்படின்றாரு. அதனால விஷயம் வந்து பரீட்சை பண்ணி பண்ண சொல்லுது. பரீட்சைக்கு வேண்டியதான சாதனங்கள் எல்லாம் கொடுத்தாரு. தர்மாதர்ம விசாரத்துக்கு வேண்டியதான எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்தாரு. எப்படி விசாரம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு. பண்ணி காமிச்சாரு. நீ அதுக்காக சம்பந்த நிலையில ராமர் வந்து வாழை பின்னாடி இது பண்ணாரே சரியா தட்டா, மகாபாரதத்தில் அது நடந்தது சரியா தட்டா, அதை பற்றி என்ன விசாரம் போ. அவ அன்னைக்கு எந்த ஸ்திதியில இருந்தா, ராமர் அங்க எந்த ஸ்திதியில இருந்தா, உனக்கும் அதே மாதிரி இருந்தா நீ என்ன பண்ணிருக்க யாருக்கு தெரியும். ராமர் வேற எவ்வளவு ஒரு தர்மம் பண்ணிருக்காரு. இப்ப யாராவது கேட்டாலும் இந்த வார்த்தை சொல்லணும், இருக்கிற அணி ராமரே பண்ணாலும் நீ பின்னாடி யாரையும் அடிக்காது, அவ்வளவுதான். ராமர் இருக்கக்கூடிய பாரதம் எல்லாத்தையும் இந்த ஒரு வார்த்தை பதில் அர்த்தமே செஞ்சுட்டாங்க. பெரியவாள நம்ம கிருஷ்ணான்னு நம்ம நினைச்சிருக்கோம். எந்த இடத்துல அவளுக்கு சிஸ்டம் வேதத்துல சொன்ன கர்மாவை எப்படி பண்றாலோ அதுலதான் அவர் அக்னிஹோத்திரம் என்னென்ன பண்றாரு, அக்னிஹோத்திரத்துக்கு மட்டும்தான் நம்ம அவர் இது பண்றோம். அவர் பேசும்போது 1-2 தப்பு வார்த்தை வருதுன்னா மாமாவே சொல்றேன் நானும் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். அவைகள் வேண்டாம். அது ரொம்ப சின்ன விஷயங்களுக்கு நம்ம லோகத்துல பார்த்து வரலாம். ஏகேக அவிசேஷிதா ஆச்சாரத்வாதி தர்மைஹி அஸ்மத் அஸ்மத்தः ஸ்ரேயாந்தः பிரசஸ்திதராக தேக பிராமணா ந கத்திரியான்றார்கள். ந கத்திரியாதய பிராமணால யார் சிரேஷ்டமா இருக்காங்களோ தேசாம் அவர்கள் எப்படி நடத்தணும்னு சொல்றாரு. ஆசனேன ஆசனதானாதினா தயா பிரஸ்வசிதவ்யம் பிரஸ்வாச சமாபனய தேசாம் கிரம தயா அபநேதவ்ய. இப்படிப்பட்ட பிராமணெல்லாம் இருந்தாலேயானால் ஆச்சாரியரின் வடிவமாக ஆச்சாரியருக்கு சமானமாக சிஷ்டாலா இருக்கும்போது அவள் வந்தாள்னா அவளை உட்காந்து வச்சு அவளுக்கு ஆசனத்தை கொடுத்து அவளுக்கு சமாபனயனம் பண்ணணும், அவளுக்கு சத்காரம் பண்ணணும். எதோ சரி ஏதோ நின்றுருக்கா அப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமாகவே வந்து நம்ம ஆற்றுல இதெல்லாம் வந்து ஆற்றுக்கு வாத்தியார் வந்தாரே ஆனால் நிறைய குடும்பங்களை பார்க்கலாம். ஆற்றுக்கு வாத்தியார் இருந்தாலும் அவர் அங்கேயும் வந்துருக்காரு. உள்ள ஏதோ சொன்னால் தகவல் அவர் கையிலேயும் கை வாங்கிக்கிறது சின்ன விஷயம். அவர் வரும்போது அவர் ஆற்றுல இருந்து தீர்த்து எடுத்து ஆரம்பிக்கிறது, அவருக்கு சேர் போட்டு உட்காந்து வைக்கிறது, காஃபி குடிக்கிறதா ஏதாவது கேட்டுட்டு அதுக்கப்புறம் கர்ம ஆரம்பிக்கிறது. நம்ம வந்து இந்த எலக்ட்ரீஷியன் பிளம்பர்லாம் வரும்போது எப்படி நடத்தணுமோ அதே போல வாத்தியாரம் நடத்தணும்னா கூடாது. அதான் அப்படிதான் இருக்கு. அவனும் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா சொல்லிட்டா அந்த மாதிரி நடத்த ஆரம்பிச்சோம். அது இல்லை, ஒரு ஆச்சாரியன்னு வந்தாங்க என்றால் அவளுக்கு சமாபனயனம் முதல்ல பண்ணணும். ஏன் போயிருக்கோம் அப்படின்னா தூர சிஷன் போறாங்க, அவர் கல்வி கையில வாங்கி அவரால் தூக்க தெரியாத இருந்தால் அது ஒரு மரியாதை. அதெல்லாம் இது வந்து வேத கட்டளை, அதெல்லாம் நானே எடுத்துன்னு வரேன் அப்படின்னா இந்த குடும்பம் இந்த சின்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அவளுக்கு சமாபனயனம் பண்ணணும். நியமம் நியமத்தை பற்றினா தோஷம் வரும். நியமப்படி பண்ணா சுத்தி வந்து ஞானத்துக்கு உபயோகப்படும். இந்த இடத்துல போகிறதுனால இதெல்லாம் எனக்கு வேற யார் சொல்லித்தர போறா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த அனுவாதத்துல படிக்கலன்னா நம்ம ஒரு பாஷைக்கோ சேர்ந்து போயிருந்தா எல்லாம் முக்கியமான விஷயங்கள்லாம் வாழ்க்கையில கோட்டை வச்சுருவோம். பிரசஸ்தர தே பிராமணா தேசாம் சமஸ்திரைய அபநயன கவ்யா அப்படின்னு கவ்ய பிரச்சனையும் போட்டு கட்டளை இருக்குது. இங்க வந்து ஆதரவு ரெண்டு பேர் தேசாம் தயா சமேன பிரஸ்வசிதவ்யம் மூலவர்கள் தேசாம் தயா ஆசனே பிரஸ்வசினா இந்த நகாரத்தை தனியா பேசுறார். ஆசனேன திருத்தியா ஆசனேன ஆசனம் முதலில் கொடுப்பதால் பிரஸ்வசிதவ்யம் அவளுக்கு கிரமத்தை போக்க வேண்டும் அப்படின்னு தேசாம் அவர்களுக்கு ஆசனே அவெல்லாம் உட்கார்ந்துருந்தாலேயானால் ஒரு சபைன்னு வந்து உட்கார்ந்து ஒரு பேச உட்கார்ந்தாலேயானால் ஆசனே மூச்சு கூட விடக்கூடாது. அவளை கிராஸ் பண்ணி குருவிக பேசி அதெல்லாம் பண்ணாம அவன் என்ன சொல்றாளோ அதை மட்டும் கிரகிக்கணும். அதனால தேசாந்த ஆசனே கோஷ்டி நினைத்து ஒரு கோஷ்டி சபைன்றது வந்து உட்கார்ந்து சமுதிக்கு பேசும் பிரஸ்வசிதவ்யம் பிரஸ்வாதோடு மூச்சு கூட உதவுறாரு. அதுல நம்ம சாதாரண தமிழ் பேசுறதே இல்லை. பிரஸ்வாதோடு நடக்குது மூச்சு கூட விடாது அப்படின்றது அதெல்லாம் இங்கேருந்து வந்தது. கேவலம் பதுத்த சாரக்காகினா வகிதவ்யம். அவ என்ன சொல்றாளோ அதை சாரத்தை மட்டும் ஜெயிக்கணும். அவ சொன்னது முன்ன பின்ன இருக்கா போல உன் மனசுல தோணுச்சுன்னா அது உன்னோட தோஷமே தவிர அவா தோஷம் இல்லை.
அங்க போய் சொல்லி கேட்டாரு, இங்க இருந்து நீங்க ஏன் எல்லாம் பேசுறீங்க, அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா அவளை கேள்வி கேட்டுருக்கிறாரு. அவன் இன்னும் சொல்ல வராது, அப்ப நல்ல வழியில் கர்மத்தை பண்ணுன்னு தான் சொல்லிட்டு வர்றார். அந்த சாரத்தை மட்டும் கிரகிச்சுட்டு மற்றது அவள் எதிர்த்து மூச்சு கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்ப அதுக்காக பாடத்துல ஒரு சந்தேகம் வந்து கேட்கக்கூடாதுன்னா அது வேற, அது வாத கட்டாயம்னு பேரு. அதுக்கு வேற ஒரு குரு சிஷ்ய சம்பாதம்ன்றது வேற. இந்த கோஷ்டின்னு வச்சு 4 பிராமணன் அங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டார். இவங்க ஒருத்தர் சொல்றது நமக்கு பிரிவிலையோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மனசாவால மனசாக ஏதோ ஒரு பிடிக்காம ஒரு நாடு விஷயம் இருக்கலாம். அப்போ அவளை உதாசீனப்படுத்துற மாதிரியோ இல்லை நான் ஜிக்னாசையா இருக்கேன், என்னை தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவளை ஒரு குறுக்க கேள்வி கேட்டு அவளால் சட்டுன்னு பதில் சொல்ல முடியாம போகலாம். மனுஷனுக்கு அந்த பிரஜானத்தை சொன்னா தடுமாறி போகலாம் சட்டுன்னு. மற்ற ஞானம் போவாங்க. அவளுக்கு தன் சமமா இருக்க 3 பேருக்கு முன்னாடி தனக்கு ஒரு கேள்விக்கு பதில் தெரியலன்னா மனசுல ஒரு தேசம், ஒரு அபிமானம் வரும். அவன் மனசு மூடும்போது நம்ம நடந்துப்போம். அவன் சாபம் கொடுக்காத கூட நம்மளுக்கு சாபம் வந்துட்டு இன்னொரு பிராமணன் மனசு நோக்கிறதுக்கு நம்ம காரணமா தப்பித்தவர் கூட ஆயிடக்கூடாது. போகாமே இருந்துருக்கோம், அது வேற விஷயம். அங்க போய் அவளை எதிர்த்த கேள்வி கேட்டு அவள் தலைகுனி வர்றது காமிக்கலாம். கதையில தான் அந்த யுத்த கதையெல்லாம் போகும்போது கூட நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று. அங்க எப்படி அவளை கேட்கணும் அப்படின்றது, நான் பெரிய வித்வான், நீங்க உங்களுக்கு 80 வயசாகுது, எனக்கு 40 வயசாகுது, உங்களோட நான் நிறைய படிச்சேன், நான் பெரிய வித்வான் யுத்தத்துக்கு போறதுன்னா அது வேற. ஆனா அதனால அந்த பிராமணனுடைய மனசு அத்தனை வருஷம் காயத்ரி பண்ணிருக்காரு, அவ்வளவு வேதம் சொல்லியிருக்காரு, அவ்வளவு சாஸ்திரம் படிச்சிருக்காரு, அவருக்கும் புத்தி தடுமாறும், ஒரு வார்த்தை தட்டி போகும். அவர் மனசுல ஒரு தேசம் இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு தோஷம் வரும். ஆனா கர்த்தவியம் நியம விதி, இது பண்ணா தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் ஆசிரியர் 2ஆ இருக்காரு. ஏகான் தயா ஆசனேனா பிரஸ்வசிக்கவியம், ஆசனேனா பிரஸ்வசிக்கவியம், இப்படி 2ஆ இருக்காரு. கோஷீனித்தேசு சேதுனா பிரஸ்வசிக்கம் பிரஸ்வாதோடு நிறுத்த பதுக்க தாரகிராகினா வகுக்கவியம். தாரகிராகின்னு ஆசிரியர் ஏன் போட்டாங்க, அவள் சொல்லக்கூடிய விஷயங்கள் முன்னே இருந்தாலும் அவள் என்ன சொல்ல வராது. ஜீவ பிரம்ம ஐக்கியம் முக்கியம் சொல்றாளோ அதை மட்டும் கேட்டுக்கோங்க. அந்த பாமத்தி பொறுத்தது அவள் ஏதோ மாற்றி சொன்னாலும் அதுக்காக எதுக்கு அவளுக்கு சண்டப்பட்டு அவளுக்கு நீங்க படிக்கல, நீங்க பட்டு வந்து போச்சுன்னு நம்ம அவளை நிரூபணம் பண்றதுனா அவள் மனசு மூடுறதுக்கு என்ன சாதிக்க போறோம் அப்படில. தாரகிராகினா வருகிறது அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அது ஸ்ரத்தையே ராகவியம், அஸ்ரத்தையா அதேவியம் ராகவியம். எது கொடுத்தாலும் ஸ்ரத்தையோடு கொடுக்கணும். பெரியதை கவனிச்சுட்டா நமக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு இல்லை, அவளுக்கு கொடுக்கறதுனால நம்மளுக்கு புண்ணியம் அப்படின்னு கொடுக்கணும். இங்க வித்யாரண்யோட ஒரு விளையாட்டு பண்ணிட்டாரு, அஸ்ரத்தையா தெய்வம் அப்படின்ட்டாரு. எப்படின்னா எப்படியாவது கொடுக்கறது உனக்கு ஏதாவது கொஞ்ச நோக்கம் வருது, எனக்கு ஸ்ரத்தையில ஐ டோன்ட் பிலீவ் நான் தான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா வாழ்க்கையும் கொஞ்சமே வராது. அஸ்ரத்தையா கொடுத்தா கீதையில சொல்லியிருக்கா இது சாத்விகம் தானம், ராஜசுதானம், காமசுதானம். காமசுதானத்துக்கு ஒரு பலன் உண்டு, தானத்துக்கு ஒரு பலன் உண்டு, பண்ணதுக்கு ஒரு பலன் உண்டு. அஸ்ரத்தையாவது கொடு, கொஞ்சமாவது கொடு, அப்பவாவது உனக்கு கொஞ்சமாவது வரும். நாளைக்கு அதையே ஸ்ரத்தையா கொடுக்கறதுக்கான ஒரு புண்ணியத்தை கொண்டு வந்து இருக்கணும் அப்படின்னு வேத பாஷ்யத்துல அஸ்ரத்தையா என்ன போட்டாரு. அப்ப கொஞ்சம் அதிகமா போகக்கூடியது. அது அஸ்ரத்தையா அதிகம் கொடுத்தா சத்தியா கொடுக்கணும், ஆனா கொடுத்துதான் ஆகணும் இல்லையா. அப்ப அதுக்காக எப்படி கொடுக்கறது, ஏதோ நம்ம இந்த ஓட்ட வளர்ச்செல்லாம் கொடுக்கறது பிரியா விபூதியா தெய்வம் தாத்தவியம், அது செல்வத்தை கொடுக்கணும். பிரியா லஜ்ஜையாக்கு தெய்வம் வெட்டத்தோட கொடுக்கணும். நம்மளால உள்ளதுன்னு கொடுக்க முடியாது. விலை மதிப்பில்லாததான் ஆத்ம ஞானத்தை கொண்ட இந்த மகானுக்கு நம்ம இவ்வளவுதானே கொடுக்க முடியாது அப்படின்னு பிரியா தெய்வம் தியா தெய்வம் பயந்து கொடுக்கணும். இவா ஏற்றுக்காலோ மாட்டாளோ அப்படின்ட்டு 4 பேர் தெரிகிற மாதிரி இருக்கிறார், ரகசியம் கொடுக்குறாங்க. தெளிவாக எழுதி கொடுத்தாலும் அவளை கூட்டு மேடையில் வச்சு அது வேற. ஒரு தெளிவாளுக்கு சம்பாவனை பண்ணது, அவள் சத்காரம் பண்றது, அவளுக்கு ஒரு சமுதாயமா சேர்ந்து அவளுக்கு மரியாதை பண்றதுன்றது பற்றி எல்லாருக்கும் நல்லது. அப்பதான் நம்மளுக்குலாம் அப்படிப்பட்ட பெரிய விசாரணை தெரியும். அது பண்ணலன்னா நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பிரத்யேகமா ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா ரகசியமா கொடுக்கணும். தியாதேயம் தியாதேயம் கம்மிதா, கம்மிதுன்னா நித்ராதி காரியம் ஃப்ரெண்ட்லி.
அவர்களுக்கு ஒரு பிரியமான பாவனையில கொடுக்கணும். தியாதேயம் தியாதேயம் சந்திராதேயம் 3 விஷயத்து ஒன்று வெட்டப்பட்டு கொடுக்கணும், மயங்கன் கொடுக்கணும், ஆனா மைத்திரி பாவத்தோட கொடுக்கணும். அவங்க மித்திரனுக்கு எப்படி நீங்க கொடுக்கிறதோ அந்த மாதிரி கொடுக்கணும். ஆனா மனசுக்குள்ள ஒரு கௌரவ புத்தியோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. மித்திராதி காரியம் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னா கொடுத்துட்டே இருந்தா தானா வரும். கொடுத்து பழகினாலும் இருக்கணும். ஒரே ஒரு கொடுக்குறவங்க எப்படி கொடுக்குறாரு, பிரியாதேயமா பிரியாதேயமா சங்கீதாதேயமான்னு கேள்வி வருங்க. கேள்வி ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும். அஸ்வதையா அதே அஸ்வதையா தேயம்னால அது மாதிரி கொடுத்து பழகிட்டே இருந்தாலும் நிறைய கொடுக்கணும் எல்லாரும். அதை ஏவம் அர்த்தமானது யாருக்கு நிறைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட பிராமணருக்கு நிறைய கொடுக்கணும். இது ஒரு பாடம் இருக்கு. இதற்கு மேல ரொம்ப சுவாரஸ்யமான பாடம் சுருக்கமா வந்துடும். அதை ஏவம் அர்த்தமானது எது கதானுக்கு இப்படிப்பட்ட சிஷியனுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்துறது சத்தியமத தர்மம் தரவேண்டு ஆரம்பிச்சு எப்படி கர்மாவெல்லாம் தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு பெரியவாடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நடந்து சுவாத்தியாய பிரமுதிகவியம் எப்பவும் அத்தியனம் அத்தியாபனம் இதெல்லாம் பண்ணிட்டு இவனும் ஒரு சிஷ்டனாக ஆகக்கூடியவனுக்கு சிஷ்டாச்சாரத்தையே பண்ணி அப்ப இவனும் சிஷ்டனா ரைட்டுன்னு எதிர்னேன் இவனும் சிஷ்டன் இவனும் பிராமணிகன். அப்படிப்பட்டவனுக்கு சந்தேகம் உண்டான ஏதாவது ஒரு சந்தேகம்னா ஊர்ல பெரியவர்களே கேட்கலாம். இவன் தான் ஊர்ல பெரியவரா இல்ல, அப்ப என்ன பண்ணுது? அதை ஏவம் மொத்தமான கதாத்துக்கு அப்படிப்பட்டவனுக்கு கிருஷ்ணன் பார்த்து சொல்றாரு. யோகே ஸ்மார்த்தேவா கர்மணி சௌத கர்மாலையோ ஸ்மார்த்த கர்மாலையோ ஒண்ணு விருத்தே போக விவகாரத்துல ஆச்சாரத்துல விருத்தேவா ஆச்சார லட்சணே விதிவிக்கா சம்சயஸ்யா அவனுக்கு இவைகளை சந்தேகம் இருக்குன்னா என்ன பண்ணணும்? தஸ்மின் தேசே காலேவா அந்த ஊர்லயோ இல்லை அந்த ஊர்லன்னா அந்த காலத்துல இருக்க வெளியூர்ல இருக்கிறாங்க. அதாவது தேசே சத்திரக ஆசிரியர் 2 அர்த்தம் சொல்லியிருக்காரு. தஸ்மின் தேசே காலேவா. ஏன் காலேவான்னு சொல்றாரு? அந்த தேசத்துல யாரும் இல்லை அப்படின்னா பூலோகத்துல ஒருத்தர் தான் சிஸ்டர் இருக்காரு. அப்போ பக்கத்துல இன்னொரு வேற ஏதாவது ஊர்ல இருக்காரு. அவளை போய் கேட்டுக்கணும். காலேவா பிராமணான் பகவதன் இருக்கார். தர்மத்தை விசாரம் பண்ணும்போது தர்ம சூக்ஷ்மன்மைய பரிஷத் வியாபாரோ விஷயத்தைன்னு விசாரிக்கிறதுல தர்ம சூக்ஷ்மம் தெரியும்னா பரிஷத்து மூலமா தான் தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். தசாவரா பரிஷத் 10 பேருக்கு குறையில்லாம இருக்கணும். இல்லை 3 பேராக இருக்கணும். 3 பேராக இருக்கு 3 பேர் இல்லை ஒருத்தராக ஆத்ம ஞானியா இருந்தா ஒருத்தர் இருந்தா போதும். இன்னும் இப்படி பரிஷத். அதனால அவ சொல்றவாலும் இப்படி பண்ணுன்னு சொல்லணும். எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கு, இந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணலாமா வேண்டாம்னா பண்ணாதேன்னு சொல்ல மாட்டான். அவன் இப்படி பண்ணா இதாகும், இப்படி பண்ணா இந்த இருக்கு, இப்படி பண்ணா இந்த இருக்குன்னு அவன் என்னைக்கு என்ன இருக்குன்னு விஷயத்தை சொல்லிடுவா. அது சரியா தப்பாண்டது பார்த்து இவன் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவான். தஸ்மின் தேசே காலேவா பிராமணாக தத்திர கர்மாவை யுக்தாக அவன் கர்மா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்காரு. சம்மர்ஷினா அதே விசாரட்சமாக ஏன்னா புத்தகத்தை பார்த்து விசாரம் பண்ணி சொல்றது. அவளுக்கு எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா சதுரமான கர்மாக்கள்லயோ ஆச்சாரத்திலயோ வந்தா என்னன்னு புத்தகத்தை பார்த்து அவளை விசாரம் பண்ணி சொல்லக்கூடிய விசாரட்சமாக யுக்தாக அபியுக்தாக கர்மணி விருத்தேவா. அந்த கர்மா ஆச்சாரத்துல அபியுக்தா எப்பவுமே அனுஷ்டானம் பண்ணிருக்கக்கூடிய அதுல செய்திருக்கிறார். ஆயுக்தா இது முக்கியம். அபரப்பிரயுக்தாக இன்னொரு நாள் ஏவப்படும் சுதந்திரமா பண்ணல. நம்ம இந்த கர்மா பண்ணா இவன் பணம் தருவான் அப்படின்றதுக்காக பண்ணல. ஆயுக்தா சுதந்திரம் அபரப்பிரயுக்தாக இது தர்மம்னு சொல்லிட்டு அதனால நான் பண்றேன் அப்படிப்பட்டவன். அபரப்பிரயுக்தா அயூக்தாக அரூஷா அக்ரூரமத்தையாது. நான் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி நீப்பா நேரில் கேட்கியோ போட அப்படின்னு செய்யாம கேட்கிறவனுக்கு சிகமா சொல்லக்கூடியவன் அக்ரூரமத்தையாது. தர்மகாமா அவெல்லாம் அதிருஷ்டாசின தர்மத்திலேயே ஆசை கொண்டவர். அகாம ஹதாக லௌகிகமான காரணங்களால பாதிக்கப்படாதவர்கள். அவ ஏன பிரகாரேன பிராமண தத்திர தஸ்மின் கர்ம நிவர்த்தேவாவத்தேனன் அவ எப்படி அந்த பிராமணர்கள் எப்படி அந்த கர்மாலையோ இந்த விருத்தத்திலேயோ இருக்கிறாளோ சதா சோமதி வர்த்தேதா. அதுபோல நீங்க நடந்தது. இது சூத்திர வாக்கியத்தில் ஒரு அர்த்தம் சொல்றார். ஒரு நைசிக பிரம்மச்சாரியானவன் அவனோட பிரம்மச்சரியத்தையும் தவறி சொல்றான். ஆனால் அவனுக்கு வேதாந்தத்துல அதிகாரம் உண்டா இல்லையா அப்படின்னு அதுக்காக ஒரு அதிகாரம். அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா
அந்த பிராமணர்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, வேதாந்தத்துல வித்தியில அவனுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனா அவனோட மற்ற சம்பந்தங்கள்லாம் வச்சுக்க மாட்டான். அது எப்படி தெரியும் அப்படின்னா, கிருஷ்ணன் அவனோட எந்த அளவு பழகிறாரோ அந்த அளவு தான் நம்மளும் பழகும். லோகத்துல ஒரு நல்ல ஸ்திதியில தான் இருக்கான், வைதிகனா தான் இருக்கான், ஆனா ஏதோ தப்பு பண்ணிட்டான். தப்புகள்னா பிரகடனமா தெரியுது. நம்ம அவனை பகிஷ்கரிக்கணுமா இல்லை அவனோட சம்பந்தம் வச்சுக்கணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துருங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டான், பரவாயில்ல, பிரயாசி பண்ணிட்டா அவனோட சேர்ந்துக்கலாம்னு நம்ம தீர்மானம் பண்ணுவாங்க. இல்லை நமக்கு அவனுக்கு சம்பந்தமே வேண்டாம்னு விளைவுல இந்த மாதிரிலாம் இருந்தா வீட்டுல பெரியவா என்ன பண்றான்னு நீங்க அதே தெரியும், பெருசா விசாரம் பண்ண வேண்டாம். ஏன்னா அவன் விசாரம் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அதான் சம்மரிசன விசாரட்சணான்னு சொல்றாரு. அவன் எப்படி இருக்கோ அது போல பண்ணுவோம். இதுதான் சிஷ்டாச்சாரம். பெரியவா எப்படி பண்ணாலும் அதே போல பண்ணுவோம். தர்ம விஷயங்கள சந்தேகம் இருந்ததுன்னா ஆத்துல பெரியவாடா எப்படி பண்ணாலும் நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். சாதாரணமா இருக்கிறது உங்காட்டு வாத்தியாரு, ஐயோ எங்காட்டு வாத்தியாருக்கும் அவனுமே தெரியாது, தப்பு. அப்போ ஒண்ணு அவருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு வேட்டுக்குறை வாங்கி கொடுத்துட்டு வேற வாத்தியார் தெரிஞ்சு போயிருந்தது. இல்ல அவர் சொல்றது அதே பண்ணது. உங்க தலைவருக்கு அவர் தான் ஒன்றும் தெரியாத வாத்தியார்னா அவ்வளவுதான், அவர் சொல்லதான் ஆண்டு வாத்தியாருக்கு பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்க. அது எப்படி நம்ம பண்ணணும். அவர் சொன்னது தப்பாகவே இருந்தாலும் வாத்தியார் இருக்காரு, நான் பண்ணிட்டேன் இருந்ததுன்னா பகவான் ஒண்ணுல காப்பாற்றுவார். நமக்கு அது ஒண்ணு இல்லை. அவர் உங்களுக்கு இருக்கணும் சொல்லல, அவர் எவ்வளவு தெரிஞ்சிருந்தாரோ அதுல சொல்றாரு. ஆனால் தர்மத்தை பகவான் சேர்ந்ததுல பார்த்துருக்காரு. ஏன்னா அப்படி கட்டவே இருக்கு. ஆனா நம்ம ரொம்ப போது தொடர்ந்து புத்தகத்துக்குள்ள புரிஞ்சுக்கிறார். அதனால ஆச்சாரத்துக்கு முக்கியத்துவம் இங்க கொடுக்கிறது. ஏன பிரகாரேன தத்திர வர்த்தேனன்னு அதான் சோமத்தி வர்த்தேடா, அவ்வளவுதான். ரொம்ப சுலபமா அவளால பெரியவாதான் அப்படி இருக்காலும் அப்படியே இதை விட ஒரு சுலபமான உபதேசம் இருக்கு. அதான் அபியாசேஷு அபியுக்தா தோஷேன சந்திக்குவானே. அதாவது தோஷத்தோடு இருக்கான சந்தேகம் தான் சம்யோகிதா ஏனத்துக்கு யாரோ ஒரு மேல தோஷம் இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னா தேர்வுக்கு யதோக்தம் சர்வம் உபனையே தத்திர இத்தியாது. அப்போ அந்த மாதிரி தோஷத்தோடு கூடி இருக்கிறவன் அவங்களே நம்ம எப்படி பழகணும்னா தெளிவாக அப்படி இருக்காலும் அப்படியே இருக்கிறது. நேர உபநிஷத்து இரண்டாவது வருகிறது. ஏகத்திர பிராமணாத்தின் இஷ்டா யுக்தா அபிஷா பிராமணாத்து யதாதேஷு வர்த்தேதம் ததாதேஷு வர்த்தேதா. இது ரெண்டு தடவை வந்ததுக்கு அப்புறம் ஏக ஆதேச, இதுதான் சொல்ற. இதுதான் ஏக ஆதேச விதி. ஆதேசம்னா வேதத்தில் சொன்னதான விதி கட்டளை. ஏக உபதேச கட்டளை மட்டும் இல்ல, புத்திராதித்ய புத்திராதீனம். புத்திராதித்ய புத்திரன் சிஷ்யன் இதுகளுக்கு பிதாவாலோ இல்ல குருவாலோ செய்யப்பட்டதான உபதேசமானது. ஏகா வேதோபனிஷத், இதுதான் வேதத்தினுடைய ரகசியம். உபனிஷத்து ரகசியம் வேதார்த்தக இத்தியேதது. ஏததேவ அனுசாசனம் ஈஸ்வர வசனம். இதுதான் ஈஸ்வர வசனம். ஆண்டவே முடியாது. ஈஸ்வரன் அவர் தான் சாலையிட்டா, அவர் தான் நியந்தா. அதை தாண்டிதான் போச்சு, அவ்வளவுதான். ராஜாஜியோட பலவத்துறது ஏது ஈஸ்வர வசனம். ஆதேச வாக்கியத்து விஜேர் உத்தரா சர்வேஷம் வா பிரமாணபூதானாம் அனுசாசனம் ஏற்பது. யஸ்மாதேவம் தஸ்மாத் ஏவம் யதோக்தம் சர்வம் உபாசிதத்தியம். அதுபோல இது எல்லாத்தையும் நம்ம கர்த்தவியம், நம்ம இவைகள் செய்யுங்கள். ஏவமுக ஏதது உபாசம் உபாசனைவத ஏவம், இது கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும். அனுபாசம் இது ஆதரார்த்தம் புனர்வசனம் அப்படின்னு பாஷிட்டு முடிச்சோம். அடுத்த வாரம் இந்த இன்னும் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 3 ஸ்லோகத்துக்கான வியாக்கியானம் பண்றேன்னா அடுத்தது ஆரம்பிச்சு.